நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். ஒருங்கிணைந்த வாழ்த்துக்கள். ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி மணி மண்டபம் வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி யோகா கல்லூரி வாழ்க வளமுடன். இன்று நம்மோடு தவத்தில் பங்கு கொண்ட அன்பர்கள் அனைவரும் அவர் தம் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். யுஜிசி நெட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் மற்றும் ஜேஆர்எஃப் தேர்வில் நாம் அனைவரும் சிறப்பாக தேர்ச்சி பெற வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். உலக நல வேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனித குலம் அமைதி எனும் ஒரு வற்றாத நன்னெறி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி அமைதி அமைதி. வாழ்க வளமுடன். A very happy morning everyone. So for today's session for the morning session we have higher education, and for the afternoon session we have general psychology. So I now request Sharada Amma to take over the session. வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். சாரதா அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் கேக்குதுங்களா? என்னப்பா பண்றது? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்டாப் ஷேரிங் நிறுத்திட்டுமா? அம்மா வாழ்க வளமுடன்மா. சாரதாம்மா வாழ்க வளமுடன்மா. ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. அம்மா நீங்க மியூட் பண்ணிக்கிட்டீங்க. அருணா. ஆமா ஸ்டார்ட் பண்ணலாங்கம்மா. வாழ்க வளமுடன். அருணா. அம்மா கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்கம்மா? நான் பேசுறது கேக்கலையா? அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா நீங்க பேசுறது கேக்குதுங்கம்மா. ஸ்டார்ட் பண்ணுங்கம்மா.
அருணா வாழ்க வளமுடன்மா. அருணா வாழ்க வளமுடன். அம்மா கேக்கலீங்களா? வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். அருணா அம்மா வாழ்க வளமுடன் கேக்குதுங்களா? அருணா பேசுறது கேட்கலையா? ஆடியன்ஸ் யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். Am I audible? Audible, ma'am. Yes, ma'am. Yeah, ma'am. கேக்குதுங்கம்மா வாழ்க வளமுடன். Anyone please answer? சாரதாம்மா வாய்ஸ் கேக்குதுமா? Audible, ma'am. Welcome, ma'am. வாழ்க வளமுடன்மா. அம்மா எல்லாருக்கும் கேக்குதுமா? வாழ்க வளமுடன். அருணா கேக்குதாம்மா? கேக்குது நல்லா சாரதாம்மா கேக்குது. சாரதாம்மா நல்லா கேக்குது. ரமணி வாழ்க வளம் நல்லா கேக்குதுமா? உங்க வாய்ஸ் நல்லா கேக்குது. சாரதாம்மா மட்டும் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கோங்கம்மா. நாங்க பேசுறது வினயா வாழ்க வளமுடன் மேம். அம்மா அம்மா வால்யூம் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கோங்கம்மா. நீங்க பேசுறது எங்க எல்லாருக்குமே கேக்குதுமா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. அம்மா கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. கேக்குதாம்மா? Welcome, ma'am. கேக்குது, ma'am. It's your voice is clearly audible. Okay, thank you ma. Thank you. Shall we start Aruna? ஸ்டார்ட் பண்ணலாங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. ஓகேம்மா ஓகேம்மா. வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க. குருவே துணை. என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாய். சென்னியில் சிந்தை வைத்தே சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ முயல்கின்றேன். வாழ்க வளமுடன். அசம்பிளா இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். Can we get வாழ்க வளமுடன் மேம். வாழ்க வளமுடன் மேம். We are audible. Thank you. வாழ்க வளமுடன். கேட்டுச்சா? என்னோட வாய்ஸ் கிளியரா இருக்கா? கேக்குதா? பிரேக் ஆகி கேக்குதுங்கம்மா. இனிஷியலா நல்லா கேட்டது. இப்போ கொஞ்சம் பிரேக் ஆகி கேக்குது. வாழ்க வளமுடன்மா. அருணா அம்மா கொஞ்சம் பிரேக் ஆகி கேக்குதுங்கம்மா. இப்ப கேக்குதாமா? இப்ப தெளிவா இருக்கு. அருணா இப்ப கேக்குதாமா? கேக்குதா இப்போ? முன்னாடி கொஞ்சம் கிளியரா இல்லையா? ஆமாங்கம்மா கொஞ்சம் இனிஷியலா கொஞ்சம் கேக்கல. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நம்ம நெட் எக்ஸாம் முன்னாடியே கிளாஸ் ஒரு செஷன் பார்த்துட்டோம்.
ரீசனிங் பார்த்துட்டோம். இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன் பார்க்க போறோம். எந்தெந்த சப்ஜெக்ட்ல எல்லாம் கேக்குதா அருணா? கேக்குதுங்கம்மா அருணா? கேக்குதுங்கம்மா கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன்மா. சரி. என்னோட வாய்ஸ் எப்பயாவது வரலன்னா எனக்கு நோட் பண்ணுங்க. எனக்கு என்னோட வாய்ஸ் கேட்கலன்னா சொன்னீங்கன்னா தாம்மா எனக்கு தெரியும். சரியா? சரி. கேட்கலன்னு சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேம்மா. ஓகே. வாழ்க வளமுடன். ஒரு ப்ரொஃபசர் வந்து எலிஜிபிளா இருக்கணும் மத்தவங்களுக்கு டீச் பண்றதுக்கு அப்படின்னா எதுலலாம் குவாலிஃபை ஆயிருக்கணும் அப்படின்னா கரெக்டான போர்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 2 வந்து நம்ம என்ன சப்ஜெக்ட் வந்து எடுக்க போறோமோ அதுல தரவா இருக்கணும். நம்ம வந்து யோகா எடுத்திருக்கோம். பேப்பர் 1ங்கிறது ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், ஒரு பெர்சானிஃபிகேஷன் ஆஃப் அ ப்ரொஃபஸருக்கு வந்து இந்த 10 யூனிட்ஸ்மே தேவைப்படுது. நீங்க ஒரு யூனிட்டுமே எடுத்து நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா இது டஃப், டேட்டா இன்டர்பிரேஷன் டஃப்பா இருக்கும், காம்ப்ரிஹென்ஷன் ஈஸியா இருக்கும். அப்படி கிடையாது. ஒரு யூனிட்டுமே ஒரு ப்ரொஃபஸரை எலிஜிபிள் குவாலிஃபை பண்றதுக்கு, அதர்ஸ்க்கு டீச்சர் ஒரு இன்ஸ்பைரிங் டீச்சரா இருக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் குவாலிஃபை பண்ணிருக்கணுங்கிறதுக்கான டாபிக்ஸ் தான் இது எல்லாமே. ஒண்ணு எடுத்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூட் ஆகட்டும், ரிசர்ச் பேப்பரா இருக்கட்டும், பீப்புள் என்விரான்மெண்டா இருக்கட்டும், ஹையர் எஜுகேஷனா இருக்கட்டும், எல்லாமே ஒரு டீச்சருக்கு இதுல எல்லாமே எல்லா நாலேஜும் அப்டேட்டடா இருந்தா மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு நாட்டுக்கு எந்த அளவுக்கு அவசியம் அப்படின்னா இட் ப்ரொவைட்ஸ் பீப்புள் வித் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ரிஃப்ளெக்ட் ஆன் த கிரிட்டிக்கல் சோஷியல், எக்கனாமிக், கல்ச்சுரல், மாரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் இஷ்யூஸ் ஃபேசிங் ஹியூமனிட்டி. மனித குலம் வந்து எந்தெந்த வகையில எல்லாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும்னா சோசியல் சொசைட்டிலையும் சரி, எக்கனாமிக் ரீதியாகவும், கல்ச்சுரலாகவும், மாரலாகவும், ஸ்பிரிச்சுவலாகவும் அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, எதிர்கொள்ளணும் அப்படின்னா இந்த இந்த நம்ம நாலேஜ் அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வரும் இல்லையா, அந்த எல்லா யூனிட்ஸும் ஓரளவுக்கு நம்ம நல்லா தகுதிப்படுத்தி இருந்தோம்னா, அதை நல்லா உள்வாங்கி இருந்தோம்னா மட்டும்தான் ஃபேஸ் பண்ண முடியும். இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதுல ஒன்னொன்னு தனித்தனியா எடுத்து பாத்தீங்கன்னா பாலிடிக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு, கல்ச்சர்ல இருந்து ஆரம்பிச்சு, சாமிஜி சொல்லியிருப்பாங்க மனிதனில் வேறுபாடு இருக்க 16 காரணங்கள் சொல்லியிருப்பாங்க. இப்ப இவ்வளோ பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு மெச்சூரிட்டி இல்ல ஹேண்டில் பண்றதுக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மெச்சூரிட்டிங்கிறது பை வந்து ஏஜ்னால வரும். இன்னொன்னு இந்த மாதிரி நம்ம ஓரளவுக்கு படிக்கும்போது ஹையர் எஜுகேஷன்ல வரும்போது இந்த நாலேஜை வெறுமன பாடமா சப்ஜெக்டா மாத்திரம் இல்லாம அந்த சப்ஜெக்டை நல்லா உள்வாங்கி படிக்கும்போது தான் அந்த லெவல் மெச்சூரிட்டி லெவல்ன்றது நம்மளுக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி கிடைக்கும். அதுக்காக தான் ஹையர் எஜுகேஷன்ங்கிறது நான் எம்ஏ படிச்சிருக்கேன், எம்எஸ்சி படிச்சிருக்கேன், பிஇ படிச்சிருக்கேன், பிஹெச்டி பண்ணியிருக்கேன் அப்படின்றது கிடையாது. நம்ம நிறைய சொல்லுவாங்க அவர் இஸ் அ கிரேட் ஸ்காலர்னு சொல்லுவாங்க. 10 பிஹெச்டி வாங்கியிருப்பாங்க. ஆனா லைஃப்ல சிச்சுவேஷன்ஸ் அவருக்கு ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னா பர்சனலாவோ, சொசைட்டி ரீதியாவோ, ஃபேமிலியாலே பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஒரு சப்ஜெக்டா படிச்சிருப்போம். அந்த சப்ஜெக்ட்ஸ்ல என்னென்ன குடுத்துருக்கு அப்படின்றது ஒரு மனிதன் வாழ தகுதியான அதுக்கு தேவையான குவாலிட்டிஸ்ல தான் அதுல எல்லாமே இருக்கும். அந்த குவாலிட்டிஸ நம்ம உள்வாங்காம வெறும் சப்ஜெக்ட்டா படிச்சுட்டு மார்க்க மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்க்ளூடிங் மீ. எல்லாருமே அந்த மாதிரி தான் படிச்சிருக்கோம். ஆனா இந்த இந்த நம்ம நெட் எக்ஸாம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி பேப்பர் 1, பேப்பர் 2ன்றது நம்ம வருமானத்துக்கு, நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு, எக்கனாமிக்கலா நம்மள க்ரோ பண்ணிக்கிறதுக்கு. ஆனா பேப்பர் 1ங்கிறது நம்ம பர்சனலா நம்ம ஆஸ் அ ப்ரொஃபஸரா எப்படி க்ரோ பண்றதுக்காக தான் இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே. நீங்க நெட் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஆனா அதுக்கப்புறம் இப்ப நம்ம சொல்ற மாதிரி ஒரு ஆராய்ச்சிக்குள்ள நீங்க அப்புறமா போங்க. பிஃபோர் கெட்டிங் இன்டு தி ப்ரொஃபஷன் ஆஃப் ப்ரொஃபஸர் இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப நம்ம எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சுக்கலாம் நம்ம. இது பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் ஹியூமனிட்டி ஃபேஸ் பண்றப்போ நம்ம இந்த ஹையர் எஜுகேஷன் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது தான் பின்னாடி வர அடுத்தடுத்த டாபிக்ஸ்லாம் பார்க்க போறோம். இட்ஸ் அ க்ரூஷியல் ஃபேக்டர் ஃபார் சர்வைவல். ஒரு மனிதனுக்கும் வாழறதுக்கு தகுதியான ஒரு விஷயம் தான் படிப்புங்கிறது நம்ம வேலை வாங்கி இந்த படிப்பு படிச்சுன்னா இந்த மாதிரி டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், இந்த வேலைக்கு போகலாம், இவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம குழந்தைங்களை ஆரம்பத்துல இருந்தே வளர்த்துறோம். நீ டாக்டர் ஆகு, இன்ஜினியர் ஆகு, பெரிய ஆளா நீ வா, இவ்வளவு சம்பாதி, ஒரு 2 வீடு கட்டு, 3 கார் வாங்கு, அப்படி கிடையாது. எஜுகேஷன்ங்கிறது க்ரூஷியல் ஃபேக்டர் ஃபார் சர்வைவல். ஒரு மனிதன் இந்த உலகத்துல சர்வைவல்ங்கிறது என்ன எப்படி வேணா வாழலாம் கிடையாது. சொசைட்டில இருக்க பிரச்சனைகள், எக்கனாமிக்கலா அவன் ஃபேஸ் பண்ற விஷயங்கள், ஸ்பிரிச்சுவலா எல்லாமே படிச்சிருப்பாங்க. பாருங்களேன், ஐஐடில செலக்ட் ஆயிருப்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மன வருத்தத்தினால சூசைட் பண்ணிப்பாங்க.
அப்ப அவன் ஐஐடில இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நீட் எக்ஸாமோ இல்ல ஐஐடி ஜேஇயோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் கிளியர் பண்ணி உள்ள வரதுக்கானது எல்லாமே உள்ள வந்துடுறான். ஆனா அவனுக்கு வாழ தெரியல. ஒரு சின்ன ஒரு ஏமாற்றத்தையோ ஒரு சின்னதா ஒருத்தவங்க விமர்சனம் பண்றதையோ தாக்கு பிடிக்க முடியாம அவன் சூசைட் பண்ணிக்கிறான். அப்ப அவன் பெரிய ஐஐடில படிச்சு மட்டும் என்ன பண்ண போறான்? வரப்போற நம்ம வாழ்க்கையில வரப்போற ஒரு ஸ்ட்ரெஸ், சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை கூட நம்மளால ஹேண்டில் பண்ண தெரியல. இவ்வளவு படிச்சிருந்து பிரயோஜனம் இல்ல. அப்ப நம்ம யோகா படிச்சிருக்கிறதுனால என்ன தெரியுது? நீ என்ன படிச்சிருந்தாலும் மனம்ன்ற ஒண்ணு ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம படிச்ச படிப்பு எல்லாமே வேஸ்ட். சம்டைம்ஸ் நம்மளே கூட பாருங்க எவ்வளவு படிச்சிருப்போம், எல்லாம் பெரிய பெரிய வேலையில இருப்போம். சின்னதா ஒரு ஒரு பெரிய பிசினஸ் மேன் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த காஃபி டே எல்லாம் பெரிய பெரிய ஆண்டர்பிரினர்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னா லைஃப்ல வர சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல ஹேண்டில் பண்ண தெரியாம தான் சூசைட் லெவலுக்கு போறாங்க. அப்போ எஜுகேஷன்ங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, மனிதன் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான ஆல் டைமென்ஷன்ஸ்ல இந்த கிரிட்டிக்கல், சோசியல், எக்கனாமிக், கல்ச்சரல், மாரல் அண்ட் எல்லா விதத்திலையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடியதா இருக்கணும் அவன் படிக்கிற கல்வி. நம்மளுக்கு அப்படி இல்ல. நம்ம அட்லீஸ்ட் இனிமே என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு தெரியல. முன்னாடி நம்மளுக்கு எஜுகேட் பண்ணியிருக்கலாம். நம்ம அந்த ரிசீவிங் எண்ட்ல இருந்திருக்க மாட்டோம். இனிமே நம்ம யோகா படிச்ச இந்த ப்ரொஃபசர்ஸ் இனிமே வர யங்கர் ஜெனரேஷன் பேப்பர் 1 எதுக்கு அப்படிங்கிறத உள்வாங்கிக்கிட்டு இனிமே வரப்போற ஸ்டூடெண்ட்ஸை எப்படி எஜுகேட் பண்ணணும்? அவன் லைஃப்பை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியணும்? அவன் என்ன படிச்சிருந்தாலும் வாழ்க்கையை எப்படி அவன் எதிர்கொள்ளணும்? அப்படிங்கிறதோட சேர்த்து நம்ம சொல்லி தர முடியும்போது தான் முழுமையான ஒரு ஒரு கல்வி வந்து ஒரு எஜுகேஷன் வந்து ஒரு ஹோல்சமா ஒரு என்ன சொல்றது? ஒரு முழுமையான ஒரு கல்வியா நம்ம சாமிஜி சொல்லுவாங்க இல்லையா? முழுமையான கல்வி அப்படிங்கிறது எழுத்துக்கல்வி, தொழிற்கல்வி அது இல்லாம வாழ்க்கை தத்துவம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஒழுக்க பழக்க கல்விலாம் வேணும் அப்படின்னு. அப்ப இதோட சேர்ந்து வரும்போதுதான் அந்த கல்வி வந்து முழுமையடையும். அப்ப எஜுகேஷன்ங்கிறது இதுக்கு முன்னாடி எஜுகேஷன்ங்கிறது வேற மாதிரி பார்த்திருப்போம் நம்ம. இப்ப நம்ம இந்த யூனிட் படிக்கும்போது தெரியும் எஜுகேஷன்ங்கிறது ஒரு டிஃபரெண்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்க போறோம். கீ எலிமெண்ட் இன் டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னா எஜுகேஷன்ங்கிறது ஒரு ஒரு கீ எலிமெண்ட் எதுல அப்படின்னா டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படின்னா ஒரு நாட்டுல பாத்தீங்கன்னா உழைக்கக்கூடிய வர்க்கம் இருக்காங்க இல்லையா? படிச்சு கேட்கலையாமா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கீங்களாமா? பண்ணிருக்கேன்டா, பண்ணிருக்கேனே. விசிபிளா இல்லம்மா. அப்படியா? ஒரே நிமிஷமா, ஒரே நிமிஷம். யாருண்ணா? இப்ப வருதாமா? தெரியுதுங்கம்மா. வாழ்க வளமுடன். இப்ப இந்த டெமோகிராபிக் டிவிடெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஒரு நாட்டிலும் இது வேறுபடும். எப்படி அப்படின்னா உழைக்கக்கூடிய வர்க்கம் இருக்காங்க இல்லையா? 15 to 59 நம்ம ரிட்டையர்மெண்ட் ஏஜ் ஒரு ஒரு நாட்டுல ஒரு ஒரு மாதிரி வைப்பாங்க. அப்போ ஒரு நாட்டுல வந்து எல்டர்லி பீப்புளே அதிகமா இருக்கலாம். ஒரு சொசைட்டில ஒரு குரூப் ஆஃப் இதுல ஒரு ஸ்டேட்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கண்ட்ரில ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா யங்கர் ஜெனரேஷன் நிறைய இருப்பாங்க. ஒரு ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா எஜுகேட்டட் பீப்புள் நிறைய இருப்பாங்க. ஒரு ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா தொழிலாளர்கள் அதிகமா இருப்பாங்க. அந்த மாதிரி வருமானம் ஈட்டக்கூடிய நபர்களை விட அந்த வருமானத்தை அனுபவக்கூடிய இருப்பாங்களா டிபெண்டன்ஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க அதிகமா இருந்தாங்கன்னா அந்த நாட்டோட எக்கனாமிக் growth வந்து அஃபெக்ட் ஆகும். அப்ப ஒரு நாட்டோட எக்கனாமிக் growth வந்து அந்த நாட்டுல உழைக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க, இந்த ரேஷியோ வித் டிபெண்டன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க, அதை பொறுத்து ஒரு நாட்டோட எக்கனாமிக் growth இருக்கும். அது சொல்றதுதான் டெமோகிராபிக் டிவிடெண்ட். டெமோகிராபிக் டிவிடெண்ட் இஸ் த ஒரு எக்கனாமிக் growth வேரி ஆகும். எதை பொறுத்து அப்படின்னாக்க ஒர்க்கிங் ஏஜ் குரூப் ஈஸ் டு த டிபெண்டன்ஸ். அதுதான் வந்து டெமோகிராபிக் டிவிடெண்ட். இதை டிசைட் பண்றது கூட பாத்தீங்கன்னாக்க எஜுகேஷன் தான். இப்ப கேரளால பாத்தீங்கன்னா 100% வந்து எஜுகேட்டட் பீப்புள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது லிட்ரஸி பர்சன்டேஜ் வந்து கேரளால அதிகம். படிச்சுட்டு மட்டும் இருக்கக்கூடாது. அவங்க வந்து வருமானம் அந்த அளவுக்கு படிச்ச அளவுக்கு வருமானம் ஈட்டுறாங்களா அப்படின்னு பார்க்கணும். சில கண்ட்ரில பாத்தீங்கன்னா படிப்பறிவு கம்மியா இருக்கும். ஆனா வருமானம் அதிகம் ஈட்டக்கூடியவங்களா இருப்பாங்க. சில கண்ட்ரில டிபெண்டன்ஸ் கம்மியா இருப்பாங்க. ஒர்க்கிங் பீப்புள் நிறைய இருப்பாங்க எல்லாருக்கும். சில கண்ட்ரில ஏஜ்டு பீப்புள் இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு கேர் கொடுக்க வேண்டியவங்க நிறையவங்களா இருப்பாங்க. ஒர்க்கிங் பீப்புள் கம்மியா இருக்கலாம். அதை பொறுத்து தான் ஒரு நாட்டுடைய டெமோகிராபிக் டிவிடெண்ட் இருக்கு. அப்ப எஜுகேஷன் வந்து ஒரு கீ எலிமெண்டா இருக்கு இந்த டெமோகிராபிக் டிவிடெண்டுக்கு.
தென் ஆப்டிமம் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆஃப் ஏஜ் குரூப் 15 to 50. இப்போ நீங்க ஒரு எஜுகேஷன் வந்து கிடைச்ச ஒரு மக்கள் அதிகமா இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா 15 to 59. இப்போ நீங்க இந்த ஐடிஐ படிக்கிறது, இந்த டிப்ளமோ படிக்கிறதுலாம் பாத்தீங்கன்னாக்கா 18 இயர்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அப்பயே அவங்க ஸ்டார்ட் ஏர்னிங், தே வில் ஸ்டார்ட் ஏர்ன். அப்ப அந்த குடும்பத்துக்கு பாத்தீங்கன்னாக்கா டிபெண்டன்ஸ் இல்லைனாலும் அந்த நாட்டுக்கான எக்கனாமிக் growth இன்க்ரீஸ் ஆகும். டிபெண்டன்ட் அதிகமா இருந்தாங்கன்னாக்கா கொஞ்சம் கம்மியாகும். அப்ப அதை பொறுத்தும் இருக்கு. இப்போ ஒர்க்கிங் ஏஜ் பீப்புள் 15 to 59 இருக்காங்களா, அதை பொறுத்தும் அந்த டிவிடெண்ட் மாறும். இப்ப எஜுகேஷன்ங்கிறது ஒரு மனிதன் வாழ்க்கையில பலவேறு டைமென்ஷன்ல எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான ஒரு கீ பாயிண்ட். தென் ஒரு நாட்டோட எக்கனாமிக் growth டிசைட் பண்றதும் இந்த எஜுகேஷன் தான். தென் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் எஜுகேஷன். நம்ம ஆரம்ப காலத்துல இப்ப வந்து நம்ம படிக்கிறதெல்லாம் வந்து எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி இருந்த ஏன்ஷியன் இந்தியன் எஜுகேஷன் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். குருகுலம் அப்படிங்கறதா இருந்தது முன்னாடி. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட டீச்சர்ஸோட இருப்பாங்க, அங்கேயே தங்கி இருப்பாங்க. முன்னாடி நம்ம இந்த ராமாயணம், மகாபாரதம் அந்த கதைகள் எல்லாம் படிச்சிருப்போம். ராஜாக்களோட குழந்தைகள் எல்லாம் போய் ஒரு குருவோட போயிருப்பாங்க. கத்துக்கிறது வந்து கொஞ்சமா தான் இருக்கும். அதாவது பாடம் வேதம் சொல்லி தரது கொஞ்ச நேரமா தான் இருக்கும். ஆனா அந்த குருவுக்கு சேவை செய்யறது இருக்கு பாத்தீங்களா, அவருக்கு வந்து அவங்க குடும்பத்துக்கு தேவையான தேவைகள், தண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது, சமைக்க உதவு பண்றது, எல்லா விஷயங்களும் ஹெல்ப் அதாவது உதவுறது, கேர் வரும், லவ் இருக்கும், ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கும், ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும், ஒரு அடாப்டபிலிட்டி இருக்கும். இப்ப சாமிஜி சொல்ற மாதிரி சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், பெருந்தன்மை இந்த மாதிரி வரும் இல்லையா, நுண்மான் உழைப்புலன். அப்ப தியானத்தினால நம்மளுக்கு வர விஷயங்களும், நம்ம விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, பொறுத்தல் இதெல்லாமே கூட இயல்பா வந்துச்சு அப்பெல்லாம். அவங்க தனியாலாம் சொல்லி கொடுக்கல. வாழ்க்கை முறையிலேயே, வாழ்வியலே பாத்தீங்கன்னா, லைஃப் ஸ்டைலே பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இப்ப நம்ம பசங்க நம்ம திட்டினாலே கோச்சுக்கிறாங்க, டீச்சர் திட்டினாங்க, டீச்சர் அடிச்சாங்கன்னா கோச்சுக்கிறாங்க, டீச்சரை கத்தி எடுத்து குத்திடுறாங்க இப்ப இருக்க பசங்க. அப்படிலாம் அப்படி கிடையாது. குருவுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ராஜா வீட்டு குழந்தையா இருந்தாலும் சரி, நீ எவ்வளவு வேணா பெரிய கோடீஸ்வரனா இரு, எவ்வளவு பெரிய ராஜா வேணா இரு. கேக்குதாமா அருணா? கேக்குது மேம், கேக்குது. சரி மேடம் ஓகே. அப்போ இப்போ இருக்க அந்த காலத்துல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குருவோட இருந்து வாழ்வியல், அதாவது லைஃப் ஸ்டைலே பாத்தீங்கன்னா அவங்களோட டிஃப்ரெண்டா இருக்கும். குருக்கு ஒரு பணிவு, சாமிஜி சொல்லுவாங்க இல்லையா, பணிவு, கனிவு, துணிவு, ஒரு உறுதி, ஒரு இனிமை, எல்லா குவாலிட்டிஸுமே இப்ப சேர்ந்து பாடத்தோட இல்லாம அதோட ஒரு வில்வித்தை இருக்கும். சிச்சுவேஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்றது, விலங்குகள் வந்தா எப்படி ஹேண்டில் பண்றது, வார்ஃபேர் இருக்கும், வேற வெளிநாட்டு அரசர்கள் போர் எடுத்து வந்தா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றது, அப்படிங்கிற மாதிரி நிறைய வித்தைகள் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்ப குருகுலத்துல எப்படி இருந்ததுன்னா, லிவிங் இன் ப்ராக்சிமிட்டி வித் த குரு. குரு பக்கத்துல அருகிலேயே இருப்பாங்க, குருவை நிறைய வாட்ச் பண்ணுவாங்க. அவங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க லைஃப்ல. அப்போ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு பணிவு வந்துடும், ஒரு எளிமை வந்துடும் அவங்களுக்கு. இப்ப இருக்க நம்ம நம்ம ஜெனரேஷன்ல வந்து அவங்க லைஃப் ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி கார்ல தான் வர்றது ஸ்கூலுக்கு, நான் இப்படிதான் வருவேன்றது, அந்த மாதிரி எல்லாம் பார்க்கப்ப உங்களுக்கு நம்மளுக்கு பணிவே இல்லாம போயிடுது. துணிவு அப்படிங்கிறது தேவையான துணிவு இல்லாம ஒரு அசாத்திய துணிச்சல்லாம் வந்துருது நம்மளுக்கு, இப்ப இருக்க ஜெனரேஷனுக்கு சொல்றேன். அப்ப குருகுலம்ல படிக்கும்போது வாழ்வியல் முறையோட கல்வி இருந்தது. at the end of studies குரு தட்சிணா will be given. என்ன பண்ணுவாங்க, அந்த குரு என்ன கேட்கிறாரோ, ஒரு குரு நிலத்தையோ இல்ல இவ்வளவு வந்து ஒரு குதிரை படை, அந்த மாதிரி அந்த குருவுக்கு என்ன தேவையோ அது மாதிரி குரு தட்சிணா அப்ப கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப சான்ஸ்கிரிட் தான் லாங்குவேஜா இருந்தது. and there was a provision for music, dancing, housekeeping and arts training for women. அதாவது ஆண்களுக்கு வில்வித்தை இல்லாம பெண்களுமே ஈக்குவலா, அந்த அளவுக்கு ஆண்களுக்கு ஈக்குவலா அப்பெல்லாம் வில்வித்தையில இருந்து போரிடுறதுல இருந்து எல்லாமே கத்து இருந்திருக்காங்க, பாட்டு டான்ஸ்ல இருந்து எல்லாமே. then vocational education was also available free of cost in this period. எல்லாமே வந்து vocational அப்படிங்கிறது other than இந்த நம்ம பட்ட படிப்பு சொல்றோம் இல்லையா, ப்ரொஃபஷனல் டிகிரிஸ் இல்லாம மீதி விஷயங்கள் vocational group அதெல்லாமே அந்த காலத்துல இருந்திருக்கு. அப்போ ஏன்ஷியன்ட் இந்தியன் எஜுகேஷனோட என்னென்ன குவாலிட்டிஸ்னா, நாலேஜ் ரிலேட்டட் டு லைஃப், க்ளோஸ் அசோசியேஷன் பிட்வீன் டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட், ரிசல்டட் இன் ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட். இப்பயுமே சொல்லுவாங்க என் பையன் ஆல்ரவுண்டர். எப்படி அப்படின்னா, என் பையனுக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் தெரியும், கிரிக்கெட் நல்லா விளையாடுவான், வந்து கார் நல்லா ஓட்டுவான், ஸ்விம்மிங் பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான். ஆனா டீச்சரை மதிப்பானா மதிக்க மாட்டான், பேரண்ட்ஸை மதிப்பானா மதிக்க மாட்டான். ஆல்ரவுண்டு டெவலப்மெண்ட் இருக்கும், ஸ்கில்ஸ் இருக்கும், ஆனா நாலேஜ் இருக்குமா இல்லைன்னா வந்து ஒரு ஒரு தனிமை, ஒரு தன்மை, அவனுக்கு ஒரு குவாலிட்டி, ஒரு எம்பத்தி இருக்குமா அப்படின்னா இப்ப இருக்க பசங்களுக்கு இருக்காது. ஒரு ஸ்கில் செட்டு தான் வளர்த்துருக்கு வச்சிருக்காங்களே ஒழிஞ்சு அந்த ஒரு தேவையான பணிவோ, ஒரு இனிமையோ, ஒரு கனிவோ எல்லாம் இல்ல. டெவலப்மெண்ட் இன் சோஷியல் ஒர்க், சமுதாயத்துக்கான ஒரு ஒத்தும் உதவியும் கூட அப்பெல்லாம் இருந்திருக்காங்க. வொகேஷனல் ட்ரைனிங்,
அதர் தேன் படிப்பு வேதம் இதெல்லாம் இல்லாம கத்து கொடுத்துருக்காங்க. மெத்தட் ஆஃப் டீச்சிங் எப்படி அப்படின்னாக்க டீச்சிங் இன் வேதிக் பீரியட் வேர் ஓரல் அந்த சிந்தன் வாய் வழியா தான் சொல்லி கொடுப்பாங்க, சிந்திக்க வைப்பாங்க. ஒரு கதை வழியா மாரல் ஸ்டோரிஸ் நம்மளே கூட நான்லாம் படிக்கும் போது கூட மாரல் எஜுகேஷன் ஒரு பீரியடே இருக்கும். நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதன் மூலம் சின்ன சின்ன ஒரு நீதி நெறிகள் நம்மளுக்கு தெரியும் கதை மூலமா. அதுக்கு அடுத்தது நான் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா மாரல் எஜுகேஷன் பீரியடே நானே மேக்ஸ் கிளாஸ் எடுப்பேன். ஏன்னா அது அந்த பீரியட வச்சு என்ன பண்ண போறோம் வேற வழி நான் இல்ல, அந்த ஸ்கூல் ஹெச்எம் அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பீரியட கொடுத்து இருக்கிறத விட மேக்ஸ் டீச்சர் ஒரு நாள் எடுங்கம்மா, சயின்ஸ் டீச்சர் ஒரு நாள் எடுங்க அப்படிதான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு அந்த மாரல் எஜுகேஷனை கொடுக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து என்ன பண்ணுவேன்னா என்னோட மேக்ஸ் பீரியடோடய இங்கிலீஷ் பீரியடோடய நான் எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கான டைம் அது. அந்த பசங்களுக்கு மாரல் வேல்யூஸ் எஜுகேட் பண்ணுவேன். இதுதான் ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில மாரல் எஜுகேஷன் ரொம்ப முக்கியம். வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறது தான் முக்கியம் ஒழிஞ்சு பாடம் வந்து படிப்பு வந்து எப்படி வேணா வீட்ல இருந்தே கூட புக் வச்சு படிச்சுக்கலாம். ஒரு டீச்சரும் ஸ்டூடெண்ட்டும் ஃபேஸ் பண்ணும்போது இந்த எஜுகேஷன் கட்டாயம் அது மாதிரி கொடுக்கணும். சிந்திக்க வைக்கணும் பசங்களை. ஏன் இப்ப பசங்க சிந்திக்கிறாங்க, எப்படி சிந்திக்கிறாங்கன்னா வேற மாதிரி சிந்திக்கிறாங்க. ஏன் இப்படி சொல்றீங்க, ஏன் இப்படி பண்ணக்கூடாதா அப்படின்னு எடக்கு முடக்கா சிந்திக்கிறாங்களே ஒழிஞ்சு ஒரு ஒரு ஆக்கப்பூர்வமானவோ இல்ல ஒரு ஒரு பாசிவ் திங்கிங்கோ பசங்களுக்கு கிடையவே கிடையாது. ஹியரிங், திங்கிங் அண்ட் மெடிடேஷன் டியூரிங் போஸ்ட் வேதிக் பீரியட். அந்த வேதிக் பீரியடுக்கு அப்புறமே என்ன பண்ணாங்க, கேட்கறது, அவங்கள சிந்திக்க வைக்கிறது, மெடிடேஷன்லாம் கூட சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப இருந்த அந்த காலத்துல இந்த ஏன்ஷியன் யூனிவர்சிட்டிஸ்லாம் சில நேம்ஸ் இருக்கு பாருங்க. இந்த வரிசையில நீங்க பார்க்கும்போது இந்த மேட்ச் த ஃபாலோயிங்லாம் கொடுப்பாங்க. அப்ப வந்து எந்தெந்த ஏன்ஷியன் அதாவது கிரோனாலஜிக்கலா அது எந்தெந்த பீரியட்ல எது யூனிவர்சிட்டி இருந்ததுன்னு வரிசையா கொடுத்துருக்கேன். அது ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா மேட்ச் த ஃபாலோயிங் வரப்போ எது ஃபர்ஸ்ட் வரும், செகண்ட் வரும்ன்றது தெரிஞ்சுக்கலாம். அப்ப இது ஒரு சும்மா கோத்ரூ பண்ணிக்கோங்க போதும். மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. கோத்ரூ பண்ணிக்கிட்டீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்கறப்ப பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நாலந்தா யூனிவர்சிட்டி, தக்ஷஷீலா, விக்ரமஷீலா, வல்லபாய் யூனிவர்சிட்டி, புஷ்பகிரி, ஒடந்தபுரி, சோமபுரா, உஜ்ஜைன், காஞ்சி யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் நாலந்தா யூனிவர்சிட்டி. நாலந்தா யூனிவர்சிட்டி இஸ் ஆல்சோ known as நாலந்தா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி. இது எங்க இருக்குனாக்கா நாலந்தா பீகார்ல, நம்ம இந்தியாக்குள்ள. இட் ஹாஸ் பீன் கால்ட் ஒன் ஆஃப் த ஏர்லியஸ்ட். இது கேட்கலாம், ஏர்லியஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் இன் த வேர்ல்ட் அப்படி கொடுத்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னாக்கா நம்ம நாலந்தாவை எழுதிக்கலாம். இது வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ நடுவில் நான் சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் வாஸ் ஃபவுண்டட் இன் த 5th century BC by the Gupta Empire known as the ancient seat of learning. அதாவது இந்த யூனிவர்சிட்டியில எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, எது முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்தது, அடுத்த யூனிவர்சிட்டி எது, ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது எந்த பிசியில வந்தது, எந்த செஞ்சுரியில வந்ததுன்னு கேட்பாங்க. அப்புறம் இது ஆரம்பிச்சு வச்சது என்னது, இந்த யூனிவர்சிட்டியில என்ன மாதிரியான சப்ஜெக்ட் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ நீங்க யூனிவர்சிட்டிஸ் வந்து சைட் பை சைடு வச்சுக்கோங்க. நாலந்தா யூனிவர்சிட்டி அப்படின்னாக்க அது எந்த செஞ்சுரி, இந்த யூனிவர்சிட்டினா எந்த செஞ்சுரி அப்படி பார்த்துக்கிட்டீங்கன்னாக்க ஒரு ஒரு கெஸ் ஒர்க் மாதிரி மைண்ட் மேப்பிங் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தான் இந்த மேட்ச் த ஃபாலோயிங் சரியா பண்ண முடியும். இப்ப நாலந்தா யூனிவர்சிட்டி வந்து யாரெல்லாம் அதுக்கு அந்த அதாவது ஒரு யூனிவர்சிட்டிங்கிறது ஒரு 5-6 நல்ல ஸ்காலர்ஸ் சேர்ந்து ஒரு 5-6 ஸ்காலர்ஸ் வந்து சேர்ந்துதான் அந்த யூனிவர்சிட்டியை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஒருத்தர் மட்டுமே உரிவார கேட்க மாட்டாங்க. அதனால அதுல இருந்த ஸ்காலர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னா கிங் ஹர்ஷவர்தன், குமாரகுப்தா, தர்மபால் பிராமின் ஸ்காலர், தின்னகா ஃபவுண்டர் ஆஃப் த ஸ்கூல் ஆஃப் லாஜிக். இது கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க நோட்ஸ்ல நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. தின்னகா ஒரு தடவை கேட்ட மாதிரி ஞாபகம் வேண்டாமா, நாளைக்கு பெருக்கிட்டு. தின்னகா ஃபவுண்டர் ஆஃப் தி ஸ்கூல் ஆஃப் லாஜிக். சாரிமா. இப்ப நேம்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிசி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கிரோனாலஜிக்கல் ஆர்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நாலந்தா யூனிவர்சிட்டியில என்ன கரிக்குலம் வச்சிருந்தாங்க, இந்த கரிக்குலமும் டிஃபர் ஆகும். ஒரு ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஒரு ஒரு கரிக்குலம் டிஃபர் ஆகும். அந்த கரிக்குலம் மட்டும் நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்டா அந்த ஏன்ஷியன்ட் பீரியட்ல ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு சில யூனிவர்சிட்டியில டிஃபரெண்டான சப்ஜெக்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அந்த டிஃபரெண்டான சப்ஜெக்ட் மட்டும் நோட் பண்ணி வச்சு அது எந்த யூனிவர்சிட்டிக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னாக்க ஆன்சர் பண்றதுக்கு ஈஸி. இவங்க என்ன கரிக்குலம் கொடுத்திருந்தாங்கன்னா, லேர்னிங் வாஸ் கிரேட்லி என்கரேஜ் ஆஸ் எ சர்வ் டுவல் பர்பசஸ், நாலேஜ் அண்ட் ப்ராக்டிஸ். அதான் இப்போ வந்து நம்ம பேப்பர் 1 இஸ் ஃபார் ப்ராக்டிஸ், பேப்பர் 2 இஸ் ஃபார் நாலேஜ். நம்ம வந்து யோகால நாலேஜ் வேணும், ஆனா பேப்பர் 1ல ப்ராக்டிஸ் வேணும். அப்ப அப்படிதான் கரிக்குலம் முன்னாடி கொடுத்துருந்தாங்க. நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிதான் கொடுத்துருக்காங்க. நெட்ல வந்து பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு நம்ம அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ல நம்ம பார்க்கவே இல்லை, இன்க்ளூடிங் மை செல்ஃப். அந்த பேப்பர் 1 எதுக்காக கொடுத்துருக்காங்க, பேப்பர் 2 எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு தெரியவே இல்லை நம்மளுக்கு. அது டுவல் பர்பஸ் என்னன்னா, நாலேஜும் இருக்கணும், அதே சமயத்துல ப்ராக்டிஸ் இருக்கணும். Then courses were drawn from every field of learning, Buddhist and Hindu, sacred and secular, foreign and native.
அந்த காலத்துல யுனிவர்சிட்டி எப்படி இருக்கும்னாக்கா வெளிநாட்டுல இருந்து மக்கள் கூட வந்து இங்க உள்ள வந்து படிப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம இப்ப யுஎஸ்ல போய் படிக்கிறோம், யூகேல படிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விசா வேணும் அப்படின்லாம் இல்லாம எந்த நாட்டுல இருந்து வேணா எந்த நாட்டுக்கு வேணா போய் படிப்பாங்க. அப்ப கரிக்குலம் வந்து அப்படிதான் இருந்தது. சேக்ரட் அண்ட் செக்யூலரா தான் இருந்தது அங்க. ஃபாரின் அண்ட் நேட்டிவ் வெளிநாட்டு, அதாவது மோஸ்டா ஆரம்பத்துல சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், தென் புத்திசம் தான் அதிகமா ஃபாலோ பண்ணிருக்காங்க அந்த காலத்துல. Students study science, astronomy, medicine, and logic as diligently as they applied themselves to metaphysics, philosophy, Sankhya, Yoga Sastra, and Veda, and the scriptures of Buddhism. They studied foreign philosophy likewise. இப்போ அவங்க இந்த கரிக்குலம்ல நாலந்தால என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னா இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Nalanda was also the most global university of its times, attracting peoples and scholars from Korea, Japan, China, Tibet, Indonesia, Persia, and Turkey. அதாவது நம்ம எப்படி வெளிநாட்டுல போய் படிக்கணும் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி நாடுகள்ல இருந்தும் இந்த மாதிரி யூனிவர்சிட்டிக்கு வெளிநாடுகள்ல இருந்து வந்து படிச்சுட்டு போயிருக்காங்க நம்மளோட கரிக்குலம் பார்த்துட்டு. தென் கிரேட் ஸ்காலர்ஸ் ஆஃப் நாலந்தா யூனிவர்சிட்டி, சைனீஸ் டிராவலர் அண்ட் ஸ்காலர். அதாவது நம்ம விசிட்டிங் ப்ரொஃபஸர்னு சொல்லுவோம் இல்லையா, இப்ப நம்ம வந்து டி நகர் மன்றத்துல எடுக்கிறோம், திருவான்மையூர்ல எடுக்கிறோம், ரங்கராஜபுரம்ல எடுக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சென்டர் டிராவல் நாலந்தா விவிட் அக்கவுண்ட் ஆஃப் த கரிக்குலம். அப்படியா? ஓகேமா, ஒரு நிமிஷம். வருதம்மா? கரெக்டா இருக்காமா? ஓகேமா. அவர் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க இப்போ நம்மளே பார்த்தோம்னா ஒரு ப்ரொஃபசர் அவங்க அனுபவத்தோட சொல்லுவாங்க. சாமிஜியோட கருத்துக்களோட அந்தந்த ப்ரொஃபசர் சாமிஜியோட இருந்தப்ப என்னென்ன கத்துக்கிட்டாங்க, அவங்க வாழ்க்கையில இதை அப்ளை பண்ணதுனால என்ன மாற்றம் வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி விசிட் பண்ண ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் அவங்கவுங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். ஒரே சப்ஜெக்ட் ஒன்னாதான் இருக்கும். ஆனா அதை படிக்கும்போது அவங்க மனநிலை என்ன வேவ்லென்த்ல இருக்காங்க, அதை பொறுத்து அவங்க என்ன மாதிரி புரிதல் உங்களுக்குள்ள இருந்துச்சு, அதை பொறுத்தும் அவங்க ஒரு வெளிப்பாடு, ஒரு அறிவு கொடுப்பாங்க. நாலேஜ் ஷேரிங் இருக்கும். அந்த மாதிரி ஹுவான்ஸ்வாங் வந்தப்ப அவரும் வந்து ஒரு விவிட் அக்கவுண்ட் ஆஃப் கரிக்குலம் வந்து ஷேர் பண்ணிட்டு போயிருக்காரு. எங்க? இந்த நாலந்தா யூனிவர்சிட்டிக்கு. இந்த அன்ஸ்டேபிளா இருக்குமா நெட்? ஒரு நிமிஷம், நான் நெட்வொர்க் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேமா. Next, Takshashila, Taxila University. The world's first university, Takshashila, also known as City of Cutstone, flourished from. அதாவது இந்த மாதிரி நேம் கூட கேட்கலாம். அதாவது ஏர்லியஸ்ட் யூனிவர்சிட்டி போட்டு நாலந்தா, சிட்டி ஆஃப் கட்ஸ்டோன் அப்படின்னு போட்டு தக்ஷஷீலா மேத்ஸ் ஃபாலோயிங்ல கொடுக்கும்போது எது வந்து சிட்டி ஆஃப் கட்ஸ்டோன் அப்படின்னு அந்த நேம் கொடுத்தாங்கன்னா நம்ம மேட்ச் பண்ண தெரியணும். 600 BC இருந்து 500 AD அந்த பீரியட்ல வந்தது தான் இந்த யூனிவர்சிட்டி. Takshashila was in the kingdom of Gandhar in ancient India before partition. But now Takshashila is in Rawalpindi district of the Punjab. Earliest முன்னாடி இருந்த ஏன்ஷியன்ட் இந்தியால வந்து பாகிஸ்தான் நம்மளோட சேர்ந்து இருந்தது இல்லையா, அப்ப வந்து தக்ஷஷீலா வந்து பஞ்சாப்ல இருந்தது. இப்ப பார்ட்டிஷன் ஆனதுக்கு அப்புறம் அது பாகிஸ்தானோட போயிடுச்சு. பாகிஸ்தான்ல எடுத்துக்கணும். அது a town located in the northwestern region of India in today's Pakistan. According to references in the Ramayana, King Bharata founded the town in the name of his son Taksha. In the name
தக்ஷஷீலா யூனிவர்சிட்டி யாரு எந்தனோட பெயர் காரணம் அப்படின்னா ராமாயணத்துல வர பரதன் இருப்பார் இல்லையா, பரதனோட சன் தக்ஷா அவனோட பேர்ல ஆரம்பிச்சதா சொல்றாங்க. 68 subjects were taught at this university and the minimum entry age வந்து 16. இவங்க என்னென்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா வேதாஸ், லாங்குவேஜ், கிராமர், பிலாசபி, மெடிசன், சர்ஜரி, ஆர்ச்சரி, பாலிடிக்ஸ், வார்ஃபேர்ங்கிறது எப்படி ஒரு நாடோட சண்டை போடுறது, போரிடும் முறைகள், அஸ்ட்ரானமி, வானியல், அஸ்ட்ராலஜி அந்த கோள்களோட மனிதனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு, ஜோதிடம் சொல்லுவோம் இல்லையா அது, அக்கவுண்ட்ஸ், காமர்ஸ், ஃபியூச்சராலஜி, டாக்குமெண்டேஷன், அக்கல்ட், மியூசிக், டான்ஸ் எக்ஸெட்ரா இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் தக்ஷஷீலா சொல்லி கொடுத்துருக்காங்க. Admission into this university was purely based on merit. The students would opt for electives and then would do in-depth study and research into their field of choice. It had 10,500 students, including those from Babylon, Greece, Syria, and China. Babylon, Greece, Syria, and China இருந்தெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. 10,500 students இங்க இருக்காங்க. The panel of masters at the university included legendary scholars like Kautilya, பாணினி, ஜிவாக் அண்ட் விஷ்ணு சர்மா. இவங்கெல்லாம் நம்ம ஹிஸ்டரியில படிச்சிருப்போம். இவங்கெல்லாம் வந்து ஸ்காலர்ஸ், கிரேட் ஸ்காலர்ஸ் ஆஃப் தக்ஷஷீலா யூனிவர்சிட்டி. தென் விக்ரமஷீலா by Dharmapala in 8th century AD because of the decline in scholarship of Nalanda University. நாலந்தா யூனிவர்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமா புகழ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப வந்ததுதான் வந்து இந்த தர்மபாலா, அதாவது புத்திசம் குரூப்ல இருந்து வரவங்க வந்து இந்த விக்ரமஷீலான்ற யூனிவர்சிட்டி நிறுவியிருக்காங்க. It is a Buddhist tantric center of learning situated in the northeast of Bhagalpur, Bihar. According to Tibetan sources, 5 Mahaviras, Nalanda, Vikramashila, Somapura, Udantapura, Jagadala existed then. இந்த விக்ரமஷீலாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் 5 Mahaviharas இந்த யூனிவர்சிட்டிஸ் அதுக்கப்புறம் வந்ததுதான் இதெல்லாம். These university had some sort of network for the exchange of knowledge. இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க நாலேஜ் மட்டும் வச்சுக்காம இந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து நாலேஜ் ஷேர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட புக்ஸ், மேபி டீச்சர்ஸ், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டீச்சர்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நாலேஜ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. Vikramashila was one of the largest Buddhist universities with more than 100 teachers and about 1,000 students. It produced eminent scholars who were often invited by foreign countries to spread Buddhist learning, culture and religion. ஆக்சுவலா இப்ப நம்ம சொல்லுவோம் இல்லையா, வெளியூர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து எல்லாம் ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் பேச வைப்பாங்கல்ல. நம்ம இப்ப ஆழியார்லயே பாத்தீங்கன்னாக்க நம்ம மன்றம் இல்லாம வேற வேற ஊர்ல இருந்து மன்றங்கள் வழியா ஜூம் மீட்டிங் எல்லாம் நடத்தி ஜூம் கிளாஸஸ் எல்லாம் நடத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரி வேற யூனிவர்சிட்டில இருந்து ஸ்காலர்ஸ் எல்லாம் வரவழைச்சு அப்பதான் ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வேற வேற யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து ஸ்காலர்ஸ் எல்லாம் வர வச்சு நாலேஜ் ஷேர் பண்ணியிருக்காங்க. புஷ்பகிரி யூனிவர்சிட்டி கொஞ்சம் ஃபாஸ்டா போலாம், நிறைய யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறதுனால. என்னோட வர முடியுதாமா? கொஞ்சம் வர முடியுதா எல்லாருக்கும்? ஃபாஸ்டா இருக்கேன் அருணா? அருணா இல்லைங்கம்மா, வாழ்க வளமுடன்மா. ஓகேவாம்மா, இதே ஸ்பீடு ஓகேவா? ஓகேம்மா, ஓகே. Pushpagiri University. Pushpagiri University was established in ancient Kalinga Kingdom. இப்போ ஒரு யூனிவர்சிட்டியுமே பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் நாலந்தா ஏர்லியஸ்ட், தென் கட்ஸ்டோன் யூனிவர்சிட்டி செகண்ட் ஒன். இப்ப பாத்தீங்கன்னா விக்ரமஷீலா வந்து தர்மபாலாவில் வந்தது. இப்ப வந்து புஷ்பகிரி வந்து கலிங்கா கிங்டம் கொண்டு வந்தது. ஸ்ப்ரெட் அக்ராஸ் கட்டாக் அண்ட் ஜெய்ப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ஸ். It was established in 3rd century and flourished for next 800 years till 11th century. அப்ப எவ்வளவு ஒரு வித்ஸ்டாண்டிங் ஒரு யூனிவர்சிட்டியா இருந்திருக்கு பாருங்க. ஒரு மாறாம, ஒரு நாலேஜ் குறையாம, ஒரு நல்ல ஒரு புகழ் பெற்றதா, பிரசித்தி பெற்றதா இருந்திருக்கு இந்த யூனிவர்சிட்டி புஷ்பகிரி. 800 years வரைக்கும் இருந்திருக்கு till 11th century. The university campus was spread across 3 adjoining hills, லலிதகிரி, ரத்னகிரி and உதய். சொல்லுவோம் இல்லையா, திருப்பதி வந்து 7 மலை தாண்டி அந்த கோயில் இருக்க மாதிரி இந்த 3 ஹில்ஸ் அட்ஜாயின் பண்ணதான் இந்த யூனிவர்சிட்டி. This was one of the most prominent centers of higher education in India, along with the universities of Takshashila, Nalanda and Vikramashila. Higher educationங்கிறது யூனிவர்சிட்டி அப்படின்னு வந்துட்டாலே ஸ்கூலிங்கிறது வேற, ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஸ்கூலிங் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். யூனிவர்சிட்டி வந்துச்சுனாலே ஹையர் எஜுகேஷன் தான் இட் மென்ஷன்ஸ். And this was the one of the most prominent centers of higher education in ancient India along with the universities. அதாவது இதுவும் ஒரு ஏன்ஷியன் இந்தியா தான். நாலந்தா, தக்ஷஷீலா, விக்ரமஷீலாவோட சேர்ந்து அவங்க ஆரம்பிச்சு வந்ததோட சேர்ந்து இதுவும் ஒரு பழமையான ஒரு பெருமை வாய்ந்த யூனிவர்சிட்டியா தான் இருந்து வந்திருக்கு. The Chinese traveler Huanshuang visited this university in 639 CE. இங்கேயும் வந்திருக்காரு பாருங்க, எந்த யூனிவர்சிட்டிக்கும் வந்திருக்காரு Huanshuang.
Recently, a few images of Emperor Ashoka have been discovered here, and it has been suggested that the Pushpagiri University was established by Emperor Ashoka. கலிங்கா கிங்டம், கலிங்கா அப்படின்னாலே வந்து அசோகா வந்துருவார். படிச்சிருப்போம் ஹிஸ்டரியில, மரங்கள்லாம் நட்டார் இல்லையா எம்பரர் அசோகா, அவர் காலத்துல வந்தது புஷ்பகிரி யூனிவர்சிட்டி. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் கார்லேட் பண்ணிக்கோங்க. செஞ்சுரியோட எந்த கிங்கோட எந்தெந்த ஸ்காலர்ஸ் வந்தாங்க, எந்தெந்த பீரியட் வரைக்கும் இருந்தது அப்படிங்கிற மாதிரி மாத்திரம் ஒரு மைண்ட் மேப்பிங் போட்டீங்கன்னா இதெல்லாம் ஈஸியா பண்ணிடலாம். நிச்சயமா இந்த மாதிரி ஏன்ஷியன் யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து 3 கொஸ்டின் வரும். Somapura University. Somapura Mahavihara was established by Dharmapala of Pala period during late 8th century in Bengal. It grown for 400 years till 12th century. It was a major center of learning for Buddha Dharma, Jina Dharma, and Sanatana Dharma. அதாவது சோமபுரா மகாவிகாரா பை தர்மபாலா of பாலா டைனஸ்டின்றது ஒரு பெரிய ஒரு ராஜ்யம், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வம்சமா வரக்கூடியது, வம்சாவளின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து டைனஸ்டி. பாலா பீரியட் டியூரிங் லேட் 8th century இன் பெங்கால். முன்னாடி வந்து நம்ம பார்த்த யூனிவர்சிட்டி என்னது, புஷ்பகிரி யூனிவர்சிட்டியும் சரி சோமபுராவும் பாலா டைனஸ்டியோட குரூப்ல இருந்து தர்மபாலாவால நிறுவப்பட்டது தான் பெங்கால்ல. இது 400 இயர்ஸ் இருந்திருக்கு, அப் டு 12th century வரைக்கும். மேஜர் சென்டர் ஆஃப் லேர்னிங் ஃபார் புத்த தர்மா, புத்திசம் பத்தி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜெயினிசம் மெதுவா உள்ள வந்துருச்சு, சனாதன தர்மம் ஹிந்துயிசம் முதல்ல வந்துருச்சு. சான்ஸ்கிரிட் தான் நாலேஜா இருந்தது, புத்திசம் ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் அப்படியே மெதுவா ஜெயினிசம் உள்ள வந்துருச்சு, அப்புறம் ஹிந்துசம் வந்துருச்சு. ஈவன் டுடே ஒன் கேன் ஃபைண்ட் ஆர்னமெண்டல் டெரகோட்டா ஆன் இட்ஸ் அவுட்டர் வால்ஸ் டிபிக்டிங் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் தீஸ் ட்ரெடிஷன்ஸ். இன்னுமே அந்த யூனிவர்சிட்டியில வச்சிருப்பாங்களா இந்த 3 தர்மாவும் டிபிக்ட் பண்ற மாதிரி. ஓடண்டபுரி அடுத்த யூனிவர்சிட்டி. ஓடண்டபுரி யூனிவர்சிட்டி வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை தர்மபாலா ஆஃப் பாலா. அப்ப பாலா டைனஸ்டி குரூப் ஆஃப் பாலா டைனஸ்டி நிறுவன 3 இது வந்து என்னன்னாக்கா புஷ்பகிரி, தென் சோமபுரா அண்ட் ஓடண்டபுரி. இது 3 ஞாபகம் வச்சுக்கணும். இது 8th centuryல வந்திருக்கு, மகதா கிங்டம்ல. It flourished for 400 years till 12th century. The famous Acharya Sri Ganga was a professor in the university. ஓதந்தபுரி. அதாவது ஒரு சொல்லுவாங்க இல்லையா, இதே காலேஜ் தான் படிச்சாரு, மறுபடியும் படிச்சுட்டு இதே காலேஜ் ப்ரொஃபஸரா வந்துட்டார். அந்த மாதிரி விக்ரமஷீலால படிச்ச ஒரு கிராஜுவேட் வந்து ஓடண்டபுரிக்கு ப்ரொஃபஸரா வந்துட்டார். அப்ப ஒரு நல்ல ஒரு பெருமை தானே, அந்த யூனிவர்சிட்டில இருந்து வந்திருக்காரு அப்படின்றப்ப ஒரு பெருமை தானே. According to the ancient Tibetan records, there were about 12,000 students studying at this university. 1000ல இருந்தது, இப்ப 12,000 வந்துட்டாங்க. 10,500 students, இதுல 12,000 students. It is considered the school oldest of India Mahaviharas after Nalanda University and was situated in Magadha. நாலந்தா யூனிவர்சிட்டி இன்னும் இருக்கு, அது ஓல்டஸ்ட் ஏர்லியஸ்ட். அதே மாதிரி இன்னும் இருக்கக்கூடியது ஓதந்தபுரி, பழமையான யூனிவர்சிட்டி. தென் எஜுகேஷன் அண்டர் பிரிட்டிஷ். இப்ப யூனிவர்சிட்டிஸ் ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது, அவங்க என்ன எஜுகேஷன் சிஸ்டம் கொடுத்தாங்க, எந்த செஞ்சுரியில எப்படி வந்தது அப்படிங்கறது ஒரு 8 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, அது படிச்சுக்கலாம். ஒரு மைண்ட் மேப்பிங் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. இனிமே அடுத்து வரப்போறது பிரிட்டிஷ் ரூல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி மாறுச்சு. In the beginning, pioneer of Indian education, East India Company, Christian missionaries. மெதுவா பிரிட்டிஷ் ரூல் உள்ள வந்தோடனே கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்துட்டாங்க. எஜுகேஷன் சிஸ்டம் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கிறிஸ்டியன் மிஷனரிஸ் எஸ்டாப்ளிஷ் ஸ்கூல்ஸ் ஃபார் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எம்ப்ளாய்ஸ் சில்ட்ரன். ஃபர்ஸ்ட் அவங்க ஸ்கூல்ஸ் எப்படி ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவங்களோட கிழக்கிந்திய கம்பெனியோட ஆட்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க குழந்தைங்களுக்காக எஜுகேஷன் கொண்டு வந்தாங்க. Later on, they started preaching Christianity, conducting trade with Indians. Admission was given also. இந்தியாவோட ஒரு மனித நோக்கமா இந்தியாவுக்கு வந்தாங்க. அவங்களோட குழந்தைங்க அப்புறம் இந்தியாவோட ட்ரேட் நடக்கணும். அந்தந்த கர்நாடகானா கன்னட மொழி, ஆந்திரானா தெலுங்கு அந்த மாதிரி என்னென்ன ஸ்டேட்ல என்ன லாங்குவேஜ் இருக்கோ அதை வச்சு சொல்லி கொடுத்தாங்க. வெர்னாக்குலர் மதர் டங் ஸ்கூல்ஸ் இருந்தது. மிஷனரி ஸ்கூல்ஸ்ன்றது இங்கிலீஷ் தான் வச்சிருப்பாங்க, அவங்களோட லாங்குவேஜ் இல்லையா, இங்கிலீஷ் தான் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி சில ஸ்கூல்ஸ் இருந்து இப்ப நம்ம பாருங்களேன், கார்பரேஷன் ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், அப்புறம் வந்து மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ், அப்புறம் சென்ட்ரல் போர்டு, அப்புறம் ஐசிஐசி அப்படிலாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. தமிழ் தாய்மொழியோட சேர்ந்த சில ஸ்கூல்ஸ், அப்புறம் கிறிஸ்டியன்ஸ் மிஷனரிஸ்னால இங்கிலீஷ் வச்சுக்கிட்டு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ், அந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருந்திருக்கு அந்த காலத்துல அவங்க பிரிட்டிஷ் ரூல் இருந்தப்ப. டீச்சிங் வாஸ் எய்தர் இன் இங்கிலீஷ் ஆர் இன் த வெர்னாக்குலர் லாங்குவேஜ். கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வந்ததுக்கு அப்புறம் இங்கிலீஷ் மீடியமும் இருந்திருக்கு,
அந்தந்த ஊர்ல என்ன லாங்குவேஜ் இருந்ததோ அதை பொறுத்து வெர்னாகுலர் ஸ்கூல்ஸும் இருந்திருக்கு. The British India was divided into 5 provinces: Bengal, Bombay, Madras, United Provinces, and the Punjab. The presidency of Bengal first took up the work of education recognition during 1810. Within the 10 years, lots of development on educational sector was made and recognized. The Calcutta Madrasa and Benares Sanskrit College, established of Sanskrit College in Calcutta in 1824. Universities இருந்தது, பழமையான யூனிவர்சிட்டிஸா இருந்தது. மிஷனரிஸ் வந்த உடனே காலேஜஸா மாற ஆரம்பிச்சிச்சு. யூனிவர்சிட்டிஸ் என்ன ஆச்சுன்னாக்க, இப்ப யூனிவர்சிட்டிஸ் இப்பயுமே இருக்கு. டிஃப்ரெண்ட் காலேஜஸ் சேர்ந்ததை யூனிவர்சிட்டி ஆக்கியிருப்பாங்க. ஒரு சிஸ்டம் ஆஃப் ஒரு எஜுகேஷன் ஆர் கரிக்குலம் வந்து சேமா இருக்கும் ஒரு யூனிவர்சிட்டிக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா காலேஜ் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. அவங்கவுங்க அந்தந்த இடத்துல ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது பாப்புலேஷன் கம்மியா இருந்தது, படிப்பு கம்மியா இருந்தது. அப்ப யூனிவர்சிட்டிஸ் வச்சு தேடி போய் படிச்சாங்க. அப்புறம் அந்தந்த ஊர்ல அந்தந்த இருக்கிற மக்களுக்கு எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்துக்கே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா காலேஜஸா கொண்டு வந்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்த காலேஜ் என்னன்னா கல்கத்தா மദ്രാസா அண்ட் பனாரஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் தான். இந்த கொஸ்டின் கேட்பாங்க, கட்டாயம் வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. தென் key developments of modern education system. Ancient education systemல இந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்துச்சு. இவங்க வந்ததுக்கு அப்புறம், பிரிட்டிஷ் ரூல் வந்ததுக்கு அப்புறம் மாடர்ன் எஜுகேஷன் எப்படிலாம் மாறுச்சுன்னா, அதாவது ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதாவது இப்ப நான் இருக்கேன், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க, ஏடிஎம்கே பீரியட்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சிருப்பாங்க. அடுத்தது டிஎம்கே பார்ட்டி வந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட புரிதலுக்கு ஏத்த மாதிரி அவங்க கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு ஏத்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோ, அவங்க ஐஏஎஸ் ஆபீசர்ஸை மாத்துவாங்க, செக்ரட்டரிஸை மாத்துவாங்க, சில விஷயங்கள்ல சிஸ்டமே மாத்துவாங்க. இப்படி வேண்டாம், எங்களுக்கு இப்படி இருந்தா பரவாயில்ல. ஏன்னா ஒருத்தரோட தாட் ப்ராசஸ் வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் சைட்ல ஒருத்தர் வந்தப்போ அவங்கவுங்க தாட் ப்ராசஸை எப்படி கொடுக்கலாம் மக்களுக்குன்னு யோசிச்சப்பதான் இந்த மாதிரி ஆக்ட், ரிப்போர்ட் அப்படிலாம் வந்தது. இல்ல இது வரிசையா முதல்ல யூனிவர்சிட்டிஸ் ஒரு செக்டார், தென் வந்து இந்த மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தரும் என்ன மாதிரியான மாற்றத்தை கொண்டு வந்தாங்க எஜுகேஷன் சிஸ்டம்ல அப்படிங்கிறது தான் இதெல்லாம். இது எல்லாமே அதுல அந்த யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து 2 questions 2 or 3 questions வரும். இந்த ஆக்ட் இருக்கு இல்லையா, எஜுகேஷன் சிஸ்டம்ல ஒருத்தர் என்னென்ன மாற்றம் கொண்டு வந்தாங்கன்னு இதுல இருந்து ஒரு 2-3 questions வரும். இது ஒரு மைண்ட் மேப்பிங் மாதிரி, ஒரு ஓவரால் படிங்க, கோ த்ரூ பண்ணுங்க, ஒரு மைண்ட் மேப்பிங் மாதிரி வச்சுக்கோங்க. இல்லைன்னா இயர் கன்ஃபியூஷன், நேம் கன்ஃபியூஷன்லாம் வரும். மைண்ட் மேப்பிங் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இந்த மேட்ச் ஃபாலோயிங்ல கரெக்டா ஆன்சர் பண்ண முடியும். படிச்ச மாதிரியே இருக்கும், ஒருவேளை இதான் ஆன்சரா இருக்குமோ இதான் ஆன்சரா இருக்குமோன்னு ஆப்ஷன் போடும்போது நம்மளுக்கு நிறைய கன்ஃபியூஸ் ஆகும். அதுல மைண்ட் மேப்பிங் பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து சார்ட்டர் ஆக்ட் 1813 கொண்டு வந்தது. சயின்டிபிக் நாலேஜ் இன் பிரிட்டிஷ் இந்தியா. பிரிட்டிஷ் ரூல் வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்டியன் மிஷனரிஸ் வேர் அலௌட் இன் த கண்ட்ரி டு ப்ரீச் த ரிலிஜன். 1817 ஹிந்து காலேஜ் கல்கத்தா, பிரசிடென்சி காலேஜ், பிரசிடென்சி யூனிவர்சிட்டி. அதாவது இது உங்களுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் மாதிரி கொடுக்காம ஒரு பாயிண்ட் ஆஃப் டக்குன்னு பார்த்த உடனே புரியுற மாதிரி 1817 ஹிந்து காலேஜ் வந்தது. 1855 கல்கத்தா காலேஜ், பிரசிடென்சி காலேஜ் வந்தது. 2010 இன்ன வரைக்கும் இருக்கு பிரசிடென்சி காலேஜ் இல்லையா? அப்ப ஆரம்பிச்சது 1817 ஹிந்து காலேஜா இருந்தது, பிரசிடென்சி காலேஜா 1855 மாறிடுச்சு. ஸ்டில் அந்த நேம்ல தான் இருக்கு 2010 வரைக்கும். இப்போ இது ஆரம்பிச்சு இப்ப இந்த பேரெல்லாம் பார்த்துட்டு அந்த வருஷத்தை ஒரு பக்கம் போட்டுருவாங்க, நேம் எல்லாம் போட்டுருவாங்க, மேட்ச் த ஃபாலோயிங் பண்ணணும். அந்த மாதிரி மைண்ட் மேப்பிங் பண்ணிக்கோங்க. எல்பின்ஸ்டோன் ரிப்போர்ட், அவர் வந்து 1823 இயர் பாருங்க, 1813 அடுத்தது 1823, அப்படி ஒரு ஹைரார்கி வச்சுக்கோங்க. சார்ட்டர் ஃபர்ஸ்ட், அடுத்தது எலிஃபின்ஸ்டோன், அடுத்தது மெக்கலேஸ், அடுத்தது வுட் டிஸ்பேட்ச், ஹண்டர் கமிஷன், இந்த மாதிரி மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மனப்பாடம் எல்லாம் பண்ணவே வேண்டாம். அவங்கவுங்க சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுத்திருப்பாங்க. அந்த மாற்றம் இவர்கிட்ட இருந்து இவர் டிஃபரெண்டா என்ன பண்ணாரு, இவங்கல இருந்து இவங்க என்ன டிஃபரெண்டா பண்ணாங்க, அந்த மாதிரி நோட்டீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். அப்பாயின்மெண்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாமினேஷன் ஆபீசர், ஸ்கூல் ஆஃபீஸ், இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது ஒருத்தரால பண்ண முடியாது, இந்த மாதிரி பிரிச்சு கொடுத்தா மட்டும் தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஈஸியா இருக்கும்ன்றதுனால ஒருத்தர் ஒரு மாதிரி கொண்டு வந்தாங்க. எல்பின்ஸ்டோன் ரிப்போர்ட்ல என்ன பண்ணாங்கன்னா, எக்ஸாமினேஷன் ஆபீசர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் வைஸ், ஸ்கூல் ஆபீசர்ஸ், ட்ரைனிங் டீச்சர்ஸ், இந்த மாதிரி எல்லாம் போட்டாங்க. இப்ப கேட்பாங்க, இந்த மாதிரி சிஸ்டம் எக்ஸாமினேஷன் ஆபீசர், ஸ்கூல் ஆபீசர்ஸ் எல்லாம் கொண்டு வந்தது எந்த ரிப்போர்ட்ல கேட்டுட்டு எல்பின்ஸ்டோன் ரிப்போர்ட், மெக்கலேஸ் மினிட்ஸ், வுட் டிஸ்பேட்ச் அப்படி கேட்பாங்க. சரிங்களா? அப்ப அந்தந்த பேருக்கு என்ன ஒரு சிக்னிபிகண்டான ஒரு இருக்கு, அந்த வேர்டு இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. மெக்கலேஸ் மினிட்ஸ், இன்ன வரைக்கும் நம்ம மெக்கலேஸ் மினிட்ஸ் தான் யூஸ், அந்த எஜுகேஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டிஃப்யூஷன் ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இந்த கண்ட்ரி அட் எலிமெண்டரி அண்ட் செகண்டரி எஜுகேஷன். Secular and scientific, free of age, old prejudices and at par with the western world. இவர் வந்து
அதாவது இப்ப நான் 60 வயசு ஆனாலும் என்னால பிஹெச்டி பண்ண முடியும், 70 வயசு ஆனாலும் பிஹெச்டி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி, எந்த ஏஜ்ல வேணா யார் வேணா எந்த படிப்பு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க. அடுத்தது வுட் டிஸ்பேட்ச் 1854ல ஃபர்ஸ்ட் பாலிசி மெஷர் ரிகார்டிங் ஹையர் எஜுகேஷன், யூனிவர்சிட்டிஸ் இன் மெட்ராஸ், கல்கத்தா அண்ட் பாம்பே இன் 1857. தென் ஹண்டர் கமிஷன், செக்ரிகேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன். செக்ரிகேஷன் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் எப்ப வந்தது, யார் கொண்டு வந்தா அப்படின்னா ஹண்டர் கமிஷன் சொல்ல தெரியும் நம்மளுக்கு. அப்ப நீங்க ஒன்னொண்ணுமே பாருங்க, ஒரு ஆக்டுமே பாருங்க, ஒரு சிக்னிபிகன்ட் ஒரு இது இருக்கும், சிக்னிபிகன்ஸ் இருக்கும் பாருங்க, அதை மட்டும் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டிஸ் would have to manage the affiliated colleges. இப்ப உங்களுக்கே தெரியும், நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டிஸ்ல என்னென்ன காலேஜ் எல்லாம் நம்மளுக்கு இருக்கு, அண்ணா யூனிவர்சிட்டியோட என்னென்ன இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாம் இருக்கு அப்படி சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அஃபிலியேட்டட் காலேஜஸ் எல்லாம் கொண்டு வந்தது ஹண்டர் கமிஷன்ல. Education under British rule. Father of Indian education, Thomas Babington Macaulay. While development of educational institutions in India, Governor General Lord William Bentinck development of education in under British rule, father of Indian education. In the one second ma. Father of Indian education யாருன்னு கேட்டா தாமஸ் பேபிங்டன் மெக்கலே. இந்த தாமஸ் பேபிங்டன்லாம் தேவையில்ல, மெக்கலே நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த நேம் இம்பார்ட்டன்ட். ஃபாதர் ஆஃப் இந்தியன் எஜுகேஷன், இந்த கொஸ்டின் வரலாம். While the development of education institution in India, Governor General Lord William Bentinck made Macaulay suggestions into the famous policy announcement on, அதாவது அப்ப இருந்த கவர்னர் இந்த மெக்கலேவோட எஜுகேஷன் சிஸ்டம் அவர் கொடுத்த சஜஷன்ஸ் தான் கொண்டு வந்தார். எப்போனா 1835ல. இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இயர். It states that providing education based on Sanskrit and Arabic in India is of no use for India's development and argued instead for education based on English literature. அவர் சொல்லியிருக்காரு, சான்ஸ்கிரிட் அராபிக் இருந்தா மட்டுமே இந்தியா டெவலப் பண்ண முடியாது, இங்கிலீஷ்ன்றது ஒரு சப்ஜெக்ட் கொண்டு, இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வந்ததான் இந்த மெக்கலே சிஸ்டம். அப்ப இந்த இது முன்னாடி இருந்தது யூனிவர்சிட்டிஸ், இந்த இப்ப அதுக்கப்புறமா வந்தது 7 ஓல்டஸ்ட் காலேஜ் யூனிவர்சிட்டிஸ் இன் இந்தியா. லேட்டஸ்ட் பிரிட்டிஷ் ரூல்ல வந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா சராம்பூர் காலேஜ் வெஸ்ட் பெங்கால், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரூர்க்கி, யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை. இது நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி வந்து யூனிவர்சிட்டியில நாலந்தா வந்து ஏன்ஷியன்ட்டோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் உருவான காலேஜ் வந்து சராம்பூர் காலேஜ். தென் எஜுகேஷன் கமிஷன் இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இந்தியா வந்து பிரிட்டிஷ் ரூல் இருந்தப்ப என்னென்ன ஆக்ட் இருந்தது, இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்தியன் பீப்புள் வந்ததுக்கு அப்புறம் கமிஷன் ஒன்னு கொண்டு வந்தாங்க. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் எப்படி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கலாம். ஏன்னா பிரிட்டிஷ் கமிஷனரிஸ் கொண்டு வந்தப்ப ஒரு மாதிரி இருந்தது. அவங்க நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மக்களுடைய தாட் ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு என்ன தேவைன்ற மாதிரி சில பேர் பெரிய மக்கள் எல்லாம் கொஞ்சம் எஜுகேஷனலிஸ்ட் எல்லாம் வந்து சேர்ந்து இந்த மாதிரி ஒரு நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. சீர்திருத்தங்கள் கூட சொல்லலாம். அந்த மாதிரி கொண்டு வந்தது தான் வரப்போற ராதாகிருஷ்ணன் கமிஷன், முதலியார் கமிஷன், கோத்தாரி கமிஷன், நேஷனல் பாலிசி அண்ட் எஜுகேஷன், ராமமூர்த்தி ரிவ்யூ கமிட்டி, ஜனார்தன ரெட்டி, இது எல்லாமே. அப்ப ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னா நீங்க நல்லா பிரிச்சு வச்சுக்கோங்க. யூனிவர்சிட்டிஸ் தனி, பிரிட்டிஷ் ரூல் அப்ப இருந்த ஆக்ட் எல்லாம் தனி, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் வந்த கமிஷன்ஸ் தனி. இது கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இயர் வரும்போது லாஜிக்கலா திங்க் பண்ணிக்கணும். கட்டாயம் இந்த மாதிரி தான் வந்திருக்கணும், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் இந்த கமிஷன் எல்லாம் வந்திருக்கணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கல் திங்கிங், ரீசனிங் கொஞ்சம் வச்சுக்கணும் நம்ம. இதுல நிறைய கொஸ்டின்ஸ் வரும். 3 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, இந்த கமிஷன்ஸ்ல இருந்து. இதுவும் அதே மாதிரி தான். ஒரு கமிஷனுக்கும் என்னென்ன சிக்னிபிகன்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த இயர்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ரஃபா, அதாவது 1952 அப்படின்னு எக்ஸாக்ட் இயரே வேணும் தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்ல. 1950ஸ்ல 1960ஸ்ல அப்படி ஞாபகம் வச்சுட்டா கூட போதும் தான். ராதாகிருஷ்ணன் கமிஷன் 1948 to 49. சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் தான் இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது. அவர் தலைமையில தான் கொண்டு வந்தாங்க. University Education Commission formed with 10 members, appointed in November 1948, and it submitted reports in August 1949. The aim is go into the problems and prospects of Indian university education, suggest the improvements and extensions that might be considered for the present and future education requirements of the country. Major aims and recommendations. The aims of education are to teach that life has a meaning, to awaken the innate ability to live the lives. So, அதாவது
நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்றது பாருங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாருங்க. இப்ப நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம இந்தியன்ஸ் நம்மளோட மென்டாலிட்டிக்கு ஏத்த மாதிரி என்ன வேணும்னு பண்ணதுனால பாருங்க எவ்வளவு விஷயங்கள் வித்தியாசமா இருக்கும் பாருங்க. இதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் அப்படின்னா, லைஃப் ஹேஸ் அ மீனிங். டு டீச் தட் லைஃப் ஹேஸ் அ மீனிங். வாழ்க்கைங்கிறது வாழ்றதுக்கு ஒரு மீனிங் இருக்கணும். அதாவது எப்ப வேணா உயிர் எடுத்துக்கலாம், எப்ப வேணா நான் என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு இல்லாம நான் வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படிங்கிறதே ஒரு முக்கியமான விஷயமே எஜுகேஷன்ல குடுத்திருக்காங்க. நம்ம ஆனா அத எடுத்துக்கவே இல்ல பாருங்க. டு அவேக்கன் த இன்னேட் எபிலிட்டி டு லிவ் த லைஃப் ஆஃப் சோல் பை டெவலப்பிங் விஸ்டம். விஸ்டம் இருந்ததா இருக்குதா? இருக்குதுன்னு பார்க்கிறோமா? நம்ம யோகா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது விஸ்டம்னு ஒண்ணு இருக்கு. எஜுகேஷன்லன்னு தெரியும். அதெல்லாம் நம்ம முன்னாடி நோட்டீஸ் பண்ணதே இல்ல. To align with the social philosophy which should govern all over institutions, educational as well as economic and political. அப்போ acquaint with the social philosophy, ஒரு சமுதாயத்தோட தொடர்பு கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்மளோட படிப்பு இருந்ததா? படித்திருக்கமா? கிடையாது. டு ட்ரெயின் ஃபார் டெமோக்ரஸி, அதாவது எல்லாருமே எல்லாத்துலயுமே நாலேஜ் வேணும். எதுல? இன்க்ளூடிங் பாலிடிக்ஸ், எக்கனாமிக்ஸ் எல்லாம். இப்ப சாமிஜி தானே சொல்லுவாரு, பொருளாதார துறையில இருந்து எல்லா அறிவுமே மக்களுக்கு வேணும்னு தான் சொல்லுவாரு. ஏன்னா தெரிஞ்சுக்கணும். நம்ம அப்படிலாம் இல்ல. நான் என்ன பண்ண போறேன் அதை கத்துக்கிட்டு? எனக்கு இது போதும் அப்படி. ஏன்னா ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள ஒரு ஏர்னிங் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஒரு எனக்கு ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் வேணுங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம படிப்பை பார்த்துக்கிட்டோமே ஒழிஞ்சு, என்னோட படிப்பு நான் நான் தொடர்பு கொள்ளக்கூடிய எல்லா விஷயத்தையும் நான் சமுதாயம், இயற்கை இந்த 3ம் தொடர்பு கொள்ற இந்த 3தோடையும் ஒரு இணக்கமா போற அளவுக்கு எனக்கு பயன்படுதா படிப்பு அப்படின்றது கிடையாது. ஆனா அந்த எய்மோட தான் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. நம்ம மக்கள் இந்த பாயிண்ட்ஸ்க்காக தான், இந்த கீழே கொடுத்திருக்க விஷயங்களுக்காக தான் எஜுகேஷனே கொண்டு வந்திருக்காங்க. ஆனா அதெல்லாம் நம்ம எதுவுமே பார்க்கவே இல்லை. இப்ப இருக்க பசங்களுக்கு எல்லாம் கூட இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்ல. மேபி நாங்கெல்லாம் படிக்கும்போது கூட அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். வாழ்வியலோட வந்தது. இப்ப அதெல்லாம் இருக்குதான்னு தெரியல. இருந்திருக்கலாம். அது நம்ம பாக்குறோமான்னு தெரியல. காலையில எந்திரிச்சு 5 to 6 ஒரு டியூஷன் போறோம். 6 to 7 ஒண்ணு போறோம். 7 to 8 போறோம். ஸ்கூலுக்கு போறோம். ஈவினிங் வரோம். டியூஷன் போறோம். சென்டம் வாங்குறோம். ஆனா நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போன உடனே அந்த அந்த புது இடத்துல ஹாஸ்டல் லைஃப் எப்படி இருக்கணும், டீச்சர்ஸோட நான் எப்படி பழகணும், அந்த சப்ஜெக்ட்ஸ நான் எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தெரியறதே இல்ல. பசங்களுக்கு கத்துக் கொடுக்கறதே இல்ல. வாழ்வியல் கலை கத்துக் கொடுக்கறது இல்ல. டு ட்ரெயின் ஃபார் டெமோக்ரஸி. டு ட்ரெயின் இப்ப இருக்க பசங்க பாருங்க, குதர்க்கமா பேசுவாங்க. நான் இப்படி பண்ணக்கூடாதா? நான் ஏன் இப்படி பண்ணக்கூடாது? நான் ஏன் இப்படி செய்யக்கூடாதுன்னு கேட்பாங்க ஒழிஞ்சு, இது இப்படி பண்ணா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது இல்ல. அந்த டெமோக்ரஸிங்கிறது அதான். சுயமா சிந்திக்கிறது. எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு சுதந்திரம் இருக்கு. என்ன வேணா செய்யறதுக்கு அப்படின்னா, அத பாசிட்டிவ் சென்ஸ்ல எடுத்துக்கணும். அதாவது ஒரு நல்லவனையும் ஒரு நல்லவனை வைக்கிறதுக்கும், கெட்டவனை கீழ இருக்கிறதுக்கும் எனக்கு ரைட்ஸ் இருக்கு, பவர் இருக்குன்றத விட, நான் என்ன வேணா செய்யலாம் அப்படிங்கிறது தான் டெமோக்ரஸி அப்படின்னு நினைச்சுக்கிறோம் நம்ம. டு ட்ரெயின் ஃபார் செல்ஃப் டெவலப்மெண்ட். படிப்பு எப்படிப்பட்டதா இருக்கணும்? செல்ஃப் டெவலப்மெண்ட்க்கு தேவையா இருக்கணும். டு டெவலப் சர்டன் வேல்யூஸ் லைக் ஃபியர்லெஸ்னஸ் ஆஃப் மைண்ட், ஸ்ட்ரென்த் ஆஃப் கான்சியன்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி பர்பஸ். டு அக்வைண்ட் வித் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் ஆஃப் இட்ஸ் ஜெனரேஷன், டு எனேபிள் to know that education is a lifelong process, to develop understanding of the present and the past, to impart vocational and professional training. இப்ப நீங்க பாருங்க, இந்த லாஜிக்கல் ரீசனிங் எல்லாமே வருதா பாருங்க. பேப்பர் 1 இதோட கனெக்ட் ஆயிருக்கான்னு பாருங்க. எல்லாமே இருக்கும். எஜுகேஷன் இஸ் a lifelong process. நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு 3 வருஷம் யூஜி, 2 வருஷம் பிஜி படிச்சுட்டு எம்ஃபில் பண்ணிட்டு பிஹெச்டி பண்ணிட்டு செட்டில் ஆயிடலாம். இல்லைன்னா ஒரு பிஇ பண்ணிடலாம். அடுத்தது எம்இ படிக்கணும், பிஹெச்டி படிக்கணும். அப்படி எனக்கு இது பண்ணனா ப்ரமோஷன் வரும், இது பண்ணனா எனக்கு இன்கிரிமெண்ட் வரும், அப்படிதான் நம்ம பாக்குறோமே ஒழிஞ்சு, ஒரு எஜுகேஷன் இஸ் லைஃப் லாங் ப்ராசஸ். ஒரு அப்டேஷன் இருக்கணும், நாலேஜ் டெவலப் பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கிறதே இல்ல. ஃபியர்லெஸ்னஸ் ஆஃப் மைண்ட் இருக்கா? எஜுகேஷன் கொடுக்குது, ஆனா நம்ம எடுத்துக்கல. அந்த மாதிரி பர்ஸ்பெக்டிவ்ல எஜுகேஷனை பார்க்கல நம்ம. அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனா நம்ம அது மாதிரி அந்த ஆங்கிள் படிக்கல. இப்பவுமே பாருங்க, இவ்வளவு படிக்கிறோம், ஆனாலும் நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படிதான் படிப்போம். சப்ஜெக்ட் புரிஞ்சு படிக்க மாட்டோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல தான் படிப்போம். ஏன்னா ப்ரொஃபஸர்ன்றவங்க பல பேர், ஒரு பல டாக்டர்ஸ, பல ஸ்காலர்ஸ, பல இன்ஜினியர்ஸ உருவாக்கக்கூடியவர்கள் ப்ரொஃபசர்ஸ். அப்ப நம்ம எந்த அளவுக்கு அந்த மாதிரி எலிஜிபிளா குவாலிஃபை பண்ணிருக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி தான் சிஸ்டமே அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்படிதான் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு அதெல்லாம் தெரியல. The organizational setup of university should be as follows. இது வந்து ஒரு hierarchical of administration. இப்ப நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்துல நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டர், அப்புறம் எஸ்கேஎம் ஐயா, அதுக்கப்புறம் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அது டைரக்டரேட், நிறைய டைரக்டர்ஸ் இருக்கு, டைரக்டரேட்ஸ் இருக்கு.
அதுல தலைவர்கள் இருக்காங்க, பிரசிடென்ட்ஸ், வைஸ் பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் ஒரு ஜோனா பிரிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு ஊரா பிரிச்சிருக்காங்க. அப்புறம் ஒரு அறக்கட்டளையா பிரிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தவமயமா பிரிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு யுனிவர்சிட்டி அப்படின்னும்போது எந்த மாதிரியான ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு ஹைரார்கி வரணும், ஆர்கனைசேஷனல் செட்டப் எப்படி இருக்குன்னா, the visitor, the chancellor, the vice chancellor, the senate, executive council, இது மாதிரியும் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. ஒரு ஆர்கனைசேஷனல் செட்டப் எப்படி இருக்கணும் அப்படின்னா இது மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்பாங்க. தென் முதலியார் கமிஷன். ஒரு கமிஷனும் யார் ஏற்படுத்தினாங்க, என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா, லக்ஷ்மணசாமி முதலியார்ன்றவர் தான் வைஸ் சான்சலர் ஆஃப் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி. அவர் பேர்ல தான் ஆரம்பிச்ச முதலியார் கமிஷன். It is also known as Secondary Education Commission. The aim was to bring changes in the present education system and make it better for the nation as to inquire into the problems of secondary education, the aims, organization, and content of secondary education, and its relationship to primary and higher education. செகண்டரி இந்த முதலியார் கமிஷன் வந்தது வந்து ஆரம்பிச்சது லக்ஷ்மணசாமி முதலியார். கொண்டு வந்தது ப்ராப்ளம்ஸ் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். அதாவது சிஸ்டம் கொடுத்தாச்சு. இந்த சிஸ்டம் ஆப்ரேட் பண்றப்போ ரியல் டைம்ல என்னென்ன சேலஞ்சஸ் வருது அப்படிங்கறத ஒரு தீர்வு சொல்றதுக்காக தான் இந்த கமிஷன் கொண்டு வந்தாங்க. என்னென்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம், அதை எப்படி ஃபேஸ் பண்ணலாம், எப்படி எஜுகேஷனை கரெக்டா கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு பிரைமரி எஜுகேஷனுக்கும் ஹையர் எஜுகேஷனுக்கான ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்றதுக்கான கமிஷன். தென் கொத்தாரி கமிஷன். இது கூட ஒரு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க ஒரு தடவை. 1964ல டாக்டர் டிஎஸ் கொத்தாரி அவர் பேர்ல ஆரம்பிச்சது. 6th கமிஷன். இதனோட யூனிக் ஃபீச்சர் என்னன்னா இன்டர்நேஷனல் கம்போசிஷன். அதாவது நம்மளோட இந்தியன் சிஸ்டம் மாத்திரம் இல்லாம இன்னும் கொஞ்சம் ஒரு விவிடு அக்கௌண்ட் ஆஃப் கரிக்குலம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளியுறவோட வெளிநாட்டோட தொடர்புடைய அளவுக்கு ஒரு கொஞ்சம் நாலேஜ் இந்த விவிடு கொஞ்சம் அகலப்படுத்துற மாதிரி ஒரு கம்போசிஷன் கொண்டு வந்தாங்க. Apart from 11 Indian members, it had members from 5 other countries such as பாடத்துல மாத்திரம் இல்லாம ஒரு பார்ட்னர்ஷிப் போடுவோம் இல்லையா ஒரு கம்பெனில, அந்த மாதிரி வெளிநாட்டோடைய தொடர்பு கொண்டும் அவங்களோட நாலேஜ் ஷேரிங்கும் அவங்களோட ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கூட கொண்டு வந்து காம்போசிஷன் கொண்டு வந்திருக்காங்க இந்த கமிஷன்ல. எஜுகேஷன் ஃபார் இன்க்ரீசிங் ப்ரொடக்டிவிட்டி. இதனோட எய்ம்ஸ் என்ன நிறைய கொடுத்திருக்காங்க. General education, vocational, improve scientific and technology, accelerating process of modernization. ரொம்ப லென்த்தியா இருக்கும். இதை நீங்க கோ த்ரூ பண்ணுங்க, புரியலன்னா கேளுங்க. எஜுகேட்டிங் ஃபார் ப்ரொமோட்டிங் சோஷியல் அண்ட் நேஷனல் இன்டகிரேஷன், டெவலப்பிங் ஆல் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜ், ஸ்டெப்ஸ் டு என்ரிச் ஹிந்தி as quickly as possible, encouraging. ஃபர்ஸ்ட் வந்து சான்ஸ்கிரிட் இருந்தது, புத்திசம் கொண்டு வந்தாங்க, ஜெயினிசம் வந்தது, அப்புறம் அப்படியே ஹிந்துயிசம் வந்தது, அப்புறம் பிரிட்டிஷ் வந்தாங்க, இங்கிலீஷ் கொண்டு வந்தாங்க. அரபிக் பத்தாது, சான்ஸ்கிரிட் பத்தாதுன்ட்டு ஹிந்துயிசம் வந்ததுக்கு அப்புறம் பாருங்க மெதுவா ஹிந்தி கொண்டு வந்துட்டாங்க, லாங்குவேஜ்ல ஹிந்தி கொண்டு வந்துட்டாங்க. எப்போ? இந்த கொத்தாரி கமிஷன் அப்போ. நெக்ஸ்ட் நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன், என்பிஇ. இது நிறைய கேட்பாங்க. ராமமூர்த்தி ரிவ்யூ கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ். இது 1990ல. டெவலப்மெண்ட் ஆஃப் எ காமன் ஸ்கூல் சிஸ்டம், ப்ரொமோஷன் ஆஃப் விமன் எஜுகேஷன், வேல்யூ எஜுகேஷன், ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், ரைட் டு எஜுகேஷன், நவோதய வித்யாலயா ரீஸ்ட்ரக்சர், ஜனார்தன ரெட்டி கமிட்டி, ராமமூர்த்தி ரிவ்யூ கமிட்டிக்கு அப்புறம் ஜனார்தன் ரெட்டி கமிட்டி. தென் வந்து பிரசன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா, அதாவது யூனிவர்சிட்டிஸ், தென் காலேஜஸ், தென் வந்து பிரிட்டிஷ் ரூல் அப்ப என்னென்ன ஆக்ட்ஸ் இருந்தது, தென் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்னென்ன கமிஷன் வந்தது, இப்ப அடுத்தது பிரசன்ட் எஜுகேஷன் சிஸ்டம் இன் இந்தியா. இந்த 4 விதமா பிரிச்சு படிச்சு பாருங்க, புரியும் உங்களுக்கு. வருஷம் புரியும், கமிஷனை கன்ஃபியூஸ் ஆகாது, சிஸ்டமும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்போ இருக்க சிஸ்டம் எப்படின்னா பிரைமரி எஜுகேஷன், செகண்டரி எஜுகேஷன், சீனியர் செகண்டரி எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன். இந்த சிஸ்டம் தான் இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கிறது. நீங்க எல்லாம் படிச்சிருப்பீங்க, நானும் இப்படிதான் படிச்சேன். தென் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் இந்தியா. India's higher education system is the 3rd largest in the world, next to the United States and China. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 2-3 தடவை கேட்டிருக்காங்க. யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கும் சைனாக்கு அப்புறம் 3rd largest in the world எதனோட ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்கும்னா நம்ம இந்தியாவோடது. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. The university, அதாவது US first, next China, next India. The University Grants Commission, UGC is the main governing body of higher education system. நம்ம UGC தான் நெட் நடத்துனாங்க, இப்பதான் அவுட் சோர்சிங் பண்ணிட்டாங்க. முதல்ல நான் எழுதும் போதெல்லாம் வந்து யூஜிசி நெட் தான், எப்பயும் இருக்கும்னு நினைக்கிறேன். நெட் வந்து இப்ப நம்ம ஒரு பிரைவேட் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. India's higher education system is the 3rd largest. Then University Grants Commission, University Grants Commission. இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு. நான் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன், செலக்ட் பண்ணி லாஸ்ட் மினிட்ல அதை வச்சுக்கோங்க. இப்ப வந்து இந்த கண்டென்ட்டை படிச்சுக்கோங்க, சப்ஜெக்டை படிச்சுக்கோங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன், அருணாட்ட வாங்கிக்கோங்க. அந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா பாருங்க, மேக்ஸிமம் அதுல நிறைய கொஸ்டின்ஸ் வரும்.
யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனோட மோட்டோ என்னன்னா ஞான் விக்ஞான் விமுக்தயே, நாலேஜ் லிபரேட்ஸ். பாருங்க எவ்வளவு பெரிய மீனிங் பாருங்க, ஹை எண்ட் மீனிங் பாருங்க. நாலேஜ் லிபரேட்ஸ், லிபரேட்ஸ் என்ன, முக்தி வரைக்கும் கொடுக்கும். ஆன்ம விடுதலை சொல்றோம் பாத்தீங்களா, நம்ம யோகம்ல படிச்சதுனால இந்த வார்த்தையெல்லாம் தெரியுது. ஆக்சுவலா ஞான் விக்ஞான் விமுக்தையே அப்படின்னா நாலேஜ் லிபரேட்ஸ், ஒருவனுக்கு ஞானம் வந்து முக்தியை கொடுக்கும். இது நாலேஜ்னு போட்டிருக்காங்க, அது நாலேஜ் அறிவுன்னு எடுத்துக்கலாம். எந்த அறிவுனா மெய் அறிவும் சேர்த்து, கான்சியஸ்னஸும் சேர்த்து எடுத்துக்கலாம். அப்ப நாலேஜ்ங்கிறது ஒருத்தனுக்கு லிபரேஷனை கூட கொடுக்கக்கூடியது. நம்ம ஆனா எப்படி எடுத்துக்கிறோம், ஹைலி நாலேஜபிள் பர்சன் அப்படிங்கிறோம். அப்படின்னா 10 விஷயத்த தடபடன்னு பேசினானா அவன் ஹைலி நாலேஜபிள் சொல்றோம். ஆனா அவனுக்கு நம்ம முன்னாடி பார்த்தா எல்லா ஆஸ்பெக்ட்லயும் எல்லா பர்ஸ்பெக்டிவ்லயும் நாலேஜ் இருக்கா, இன்க்ளூடிங் பொறுமை இருக்கா, இந்த 6 குணங்கள் சொல்றோமே அந்த 6 குணங்களும் கூட இன்க்ளூடட் தான். அப்பதான் லிபரேட் பண்ண முடியும். நம்ம நாலேஜ்ங்கிறது பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்காருங்க, நிறைய பட்டம் வாங்கியிருக்காருங்க, நிறைய இதுல பிஹெச்டி வாங்கியிருக்காருங்க, தட் இஸ் நாட் நாலேஜ். இப்ப முன்னாடி எய்ம்ஸ்ல படிச்சோம் இல்லையா, அதுதான் நாலேஜ். அந்த நாலேஜ் எப்படி இருக்கணும்னா லிபரேட் பண்ணக்கூடியதா இருக்கணும், ஆன்ம விடுதலை கூட கொடுக்கக்கூடியதா இருக்கணும். The UGC India is a statutory body formed on 1956 by the Indian Union Government in accordance to the UGC Act. இந்த இயர் கேட்பாங்க. UGC Act வந்து எப்போ வந்து 1956. தென் யாரால ஹெச்ஆர்டின்னு கொடுப்பாங்க, எம்ஹெச்ஆர்டின்னு அடிக்கடி வார்த்தை வரும், நீங்க பயப்பட வேணாம். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் தான் எம்ஹெச்ஆர்டின்னு கொடுப்பாங்க. தென் இதனோட அப்ஜெக்டிவ் என்னன்னா which enforces standards, advises the government and helps coordinate between the center and the state. ஒரு மாநிலத்தையும் ஒரு மத்திய அரசையும் மாநில அரசையும் ஒரு கனெக்ட் பண்ணக்கூடியதுதான் இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். ஒரு சென்டர் பாடின்னு சொல்லலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லலாம், ஒரு மத்திய ஒரு ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னா ஒரு நிர்வாகம் ஒரு ஸ்டேட்டையும் அதனோட மத்திய சென்டரோட கனெக்ட் பண்ணக்கூடியது இந்த யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன். Which enforces standards, advises the government and helps to coordinate between the center and the state. It provides recognition to universities in India and disburses funds to such recognized universities and college. First chairman Sandhi Swaroop Bhatnagar. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். இயர் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல கொஸ்டின் எப்படிலாம் வரும்ன்ற மாதிரி தான் உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கு. அப்ப 6 ரீஜனல் சென்டர்ஸ்ல இந்த 6 கொடுத்திருப்பாங்களா, இதோட ஒண்ணு இல்லாத ஒரு பேர் கொடுத்திருப்பாங்க, ஃபைண்ட் தி ஆட் மேன் அவுட்னு கேட்பாங்க. சரி, அப்ப இதுல இல்லாத இந்த ஊர் பேர் என்ன, 6 பேர் தெரிஞ்சிருந்தாதான் அந்த இன்னொன்னு தெரியாத ஒரு பேர் சேர்த்திருக்கிறது எதுன்னு நம்மளுக்கு தெரியும். அதனால இந்த 6 ரீஜனல் சென்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பதான் இல்லாத பேர் ஆட் மேன் அவுட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். Then UGC consists following 15 autonomous statutory institutions to accreditation for higher learning for universities. University Grant Commissionங்கிறது ஒரு சென்ட்ரல் பாடி, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பாடி, ஒரு பெரிய ஒரு மைய குழுன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு நிறைய கவுன்சில்ஸா பிரிச்சாங்க. அதாவது யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன்ங்கிறது ஒரு படிப்புக்கான ஹையர் எஜுகேஷனுக்கான ஒரு பாடி. அது இல்லாம படிப்பு பாருங்க, ஆரம்பத்துல வந்து படிச்சது பாத்தீங்கன்னா ஒரு 64 சப்ஜெக்ட்னு சொன்னாங்களா, மிஞ்சி போனா நம்மளுக்கு தெரிஞ்சது இங்கிலீஷ், தமிழ், சயின்ஸ், ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி, மேக்ஸ், இவ்வளவுதான் படிச்சிருப்போம் நம்ம ஸ்கூல் லெவல் வரைக்கும். நான் படிச்சப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பாட்னி, ஜுவாலஜி அப்படி இருந்தது. இப்ப அதுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா மைக்ரோபயாலஜின்னு அதுக்கப்புறம் வந்துச்சு, இருந்திருக்கு, அப்பயே இருந்தது. எங்களுக்கு பெருசா அந்த அளவுக்கு எல்லாம் ஒரு போகணுமா அப்படின்னு என்ன மாதிரி எதிர்கால ஸ்கோப் இருக்கும்லாம் தெரியாது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த மைக்ரோபயாலஜிலேயே ஃபுட் அண்ட் சயின்ஸ்னு ஒண்ணு இருக்கு, எவ்வளோ சப்செக்ட்ஸ் இருக்கு. அதாவது உள்ளுக்குள்ள சப்ஜெக்ட்ஸ்குள்ள உள்ள குட்டி சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அப்ப அது எல்லாம் உள்ளுக்குள்ள நிறைய போக நியோநேட்டாலஜி, போஸ்ட் நேட்டாலஜி, அந்த மாதிரி குழந்தையே பாத்தீங்கன்னா இன்ஃபான்ட்டுக்கு ஒண்ணு, வயிற்றுல இருக்கும்போது ஒண்ணு, டெலிவரி வெளியே வந்த உடனே ஒரு ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளைக்கு ப்ரீநேட்டல், போஸ்ட் நேட்டல் அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ஒரு படிப்பு இருக்கு. நம்ம ஜெனரல் மெடிசன் தான் பாக்குறோம் இல்லையா. இப்ப காதுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு ஜெனரல் பிசிஷியன், முதல்ல ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு இருந்தோம். காதுக்கு ஒரு டாக்டர், மூக்குக்கு ஒரு டாக்டர் போய் மூளை நரம்பியல் தனி, நிபுணர் ஒண்ணு, நுரையீரல் நிபுணர் ஒண்ணு, சிறுநீரக நிபுணர்னு எவ்வளோ ஒரு படிப்பு வந்து பிரிஞ்சிச்சு பாத்தீங்களா. அப்ப நிர்வாகமும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணும் இல்லையா. அப்ப என்ன பண்ணாங்க, டெக்னிக்கல் எஜுகேஷனுக்கு தனியா, டிஸ்டன்ஸ் எஜுகேஷனுக்கு தனியா, அக்ரிகல்ச்சரல் எஜுகேஷன் தனியா, லா அந்த பார் கவுன்சில் அதுக்கு தனியா, அந்த மாதிரி ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு நிர்வாகத்துக்காக வேண்டி ஒரு கவுன்சில் நிர்வகிச்சாங்க. இதெல்லாம் தான் இந்த கீழே இருக்க இவ்வளவு கவுன்சில்ஸ் இருக்கு. அப்ப படிப்பு பாருங்க எவ்வளவு ஒரு வைட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஒரு வைட் அக்கவுண்ட் ஆஃப் ஒரு நாலேஜ் வந்து வந்திருக்கு பாருங்களேன். படிப்புங்கிறது ஒரு
மனிதனுக்கு ஒரு ஒரு அறிவு கொடுக்கக்கூடியதா இருக்கணும். அந்த அறிவே ஒருத்தனுக்கும் ஒரு மாதிரியான ஒரு எப்படி வந்து சாமிஜி சொல்ற மாரி ஒரு அறிவு தாவரத்துல இருந்து 6 அறிவு அப்படியே இயல்பூக்கம் ஆச்சோ, அந்த மாதிரி இதனோட தேவை, இதனோட தேவை, இதனோட தேவைன்னு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர, 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 வளர எஜுகேஷன் சிஸ்டமும் நல்லா இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்சம் அதிகமா போய்க்கிட்டே இருக்கு. அப்ப நிர்வாகமும் இன்னும் கொஞ்சம் அதிகமாயிட்டே போகுது. ஒண்ணுத்தையும் நிர்வாகம் பண்றதுக்கு. இந்த கவுன்சில்ஸ்லாம் மட்டும் சும்மா ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதுல இருந்து பெருசா கொஸ்டின் வராது. கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தென் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நாட்டுல சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் எத்தனை இருக்கு, ஸ்டேட் யூனிவர்சிட்டி எத்தனை இருக்கு, டீம்டு யூனிவர்சிட்டி எத்தனை இருக்கு, பிரைவேட் யூனிவர்சிட்டி ரஃபா ஒரு நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிவர்சிட்டிஸ் பை ஸ்டேட் அண்ட் டைப். ஒரு யூனிவர்சிட்டிலையும் எந்த மாதிரியான எவ்வளவு இப்ப நம்ம மொத்தம் பார்த்தது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இவ்வளோ, ஸ்டேட் யூனிவர்சிட்டின்னு படிச்சோம் இல்லையா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேட்லயும் எவ்வளவு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அப்படின்னு. பெருசா இதெல்லாம் நீங்க உள்ளுக்குள்ள போய்க்க வேண்டாம். கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கிளம்சியா தான் இருக்கும் உங்களுக்கு. ஓரளவுக்கு நம்ம இது ரஃபா நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் கொடுக்கும்போது பண்ணிட முடியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க. தென் ஒரு ஸ்டேட்லயும் என்ன மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் இருக்கு அண்ட் டைப்ஸ் கோத்ரூ மட்டும் பண்ணிக்கோங்க போதும். அட்லீஸ்ட் இதை நம்ம எங்கேயோ பார்த்திருக்கோமே அப்படிங்கிற மாதிரியாவது பார்த்து நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஓரியன்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் இந்தியா. இப்போ 4 விதமா பார்த்தோம். ஆரம்ப காலத்துல ஏன்ஷியன் இந்தியா பார்த்தோம், பிரிட்டிஷ் ரூல் வந்து பார்த்தோம், அப்புறம் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் பார்த்தோம், பிரசன்ட் மாடர்ன் எஜுகேஷன் பார்த்தோம். அந்த மாதிரி நம்ம தொழில் படிப்பு இந்த படிப்பு சாராத வேற என்னென்ன யூனிவர்சிட்டிஸ் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஓரியன்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்பெஷலி டிவோட்டட் டு இண்டோலாஜிக்கல் ஸ்டடீஸ். அதாவது இந்தியாவுக்கான ஒரு நாட்டுக்கான ஒரு கல்ச்சர் இருக்கும், ஒரு பாரம்பரியம் இருக்கும் இல்லையா? ஒரு பொதுவான ஒரு மனிதன் அப்படின்னா எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ். அது இல்லாம ஒரு நாட்டோட இப்ப சைனானா அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கும், ஜப்பான்னா அவங்களுக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கும், ஒரு அமெரிக்க நாடுகள், ஐரோப்பா நாடுகள் அப்படின்னா ஒரு நாடுக்குமான ஒரு பாரம்பரியம், ஒரு கல்ச்சர், மக்களுடைய வாழக்கூடிய இடம். நம்ம சாமிஜி சொல்லுவாங்க இல்லையா, அந்த 16 வகை காரணங்கள் இருக்கும். நம்ம கல்வி, தொழில், தேசம், நட்பு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி பருவம் அப்படிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி 16 காரணங்கள் மாதிரி எல்லா படிப்பு இருந்தாலுமே ஒரு நாட்டுக்கான அந்த நாட்டுடைய ட்ரெடிஷன், கல்ச்சர் அதெல்லாம் படிக்கணும் இல்லையா? அந்த மாதிரி என்ன ஒரு ஸ்டடீஸ் இருந்தது அப்படின்னா, இண்டோலாஜி இஸ் த சவுத் ஏஷியன் ஸ்டடீஸ், இந்த அகடமிக் ஸ்டடி ஆஃப் த ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர்ஸ், லாங்குவேஜஸ் அண்ட் லிட்ரேச்சர்ஸ் ஆஃப் இந்தியா. இப்ப நம்ம முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா தமிழ் பண்டிட் இருப்பாங்க, ஹிந்தி பண்டிட்ஸ் இருப்பாங்க, அவங்க லாங்குவேஜஸ் மட்டுமே எடுத்து படிச்சிருப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்க நீங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்குள்ள போனீங்கன்னா நிறைய ஆர்கிடெக்சர் இல்லாம ஆர்கியாலஜின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து என்னென்னவோ பேர் போட்டிருக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டடீஸ் வந்துருச்சு ரிசர்ச்சுக்கு. நம்ம சவுத் ஏஷியன் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வந்துருச்சு. அந்த கல்ச்சர்ஸை பத்தி படிக்கிறது, மக்களை பத்தி படிக்கிறது, மக்களுடைய பாரம்பரியம், அவங்க உணவு வகை, அவங்க முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஸ்டடீஸ் இப்போ ஒரு நிறைய பிரான்ச்சஸ் வந்துருச்சு. வித் டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் காந்தியன் ஸ்டடீஸ் இருக்கு, புத்திசம்னு தனியா இருக்கு. அப்ப அந்த மாதிரி காந்தியை பத்தியே ஒரு சப்ஜெக்ட் வச்சிருக்காங்க, காந்தியன் ஸ்டடீஸ்னே வச்சிருக்காங்க. ஒரு 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 பெரிய ஒரு மனிதருடைய ஐடியாலஜி அதை பொறுத்து ஒரு இது இருக்கு, நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி என்னென்ன மாதிரி எல்லாம் ஸ்டடீஸ் வந்திருக்குன்னு. வித் த டிஸ்அப்பியரன்ஸ் ஆஃப் த குருகுலா சிஸ்டம் அண்ட் ஏன்ஷியன் யூனிவர்சிட்டி லைக் தோஸ் அட் நாலந்தா அண்ட் தக்ஷஷிலா and also the gradual termination of the powerful kingdoms by beatings from outside, it became necessary to evolve a method by which the ancient knowledge and wisdom of the country could be revived and preserved. பாருங்க, இப்போ நம்ம படிச்சது யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், லேட்டஸ்ட் யூனிவர்சிட்டி படிச்சோம். இது இல்லாம இந்த ஓரியன்டல் அதர் தேன் நம்ம சொல்றோம் இல்லையா, முன்னாடி வந்து ஒண்ணு டாக்டர் ஆவாங்க, இல்ல இன்ஜினியர் ஆவாங்க, இல்ல டீச்சர் ஆவாங்க. இது 3 தான் இருக்கும். ஆனா இப்ப பசங்க பாத்தீங்கன்னா, எங்க அண்ணா பொண்ணு டிஃபரெண்டா போட்டோகிராஃபி படிக்கிறான். இது வந்து நம்மளா இருந்தா என்ன சொல்லுவாங்க, நம்ம எங்க காலத்துல சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பா, என்னத்த போய் போட்டோ பிடிக்கிறதெல்லாம் படிச்சுக்கிட்டு உட்காந்து. அப்படி கிடையாது. இப்ப அப்படி ஒரு டிஃபரன்ஸ், நிறைய ஒரு ஓப்பனிங்ஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஓப்பனிங்ஸ் இருக்கு, அவ்வளோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அப்ப அந்த இண்டிவிஜுவலுக்கு என்ன பிடிக்குதோ அதுல சக்சஸ்ஃபுல்லா பண்ணினாங்கன்னா வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம். அது மாதிரி நிறைய என்னென்ன ஸ்டடிஸ் வந்திருக்கு. அடையார் லைப்ரரியன் ரிசர்ச் சென்டர், ஏசியாட்டிக் சொசைட்டி, பந்தர்கர் ஓரியன்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், இதுக்காகவே, அதாவது அதர் தேன் நம்ம ரொட்டீன் காலேஜ் படிப்பு அது இல்லாம இந்த மாதிரி நிறைய அகாடமிக்ஸ் பாருங்க. மித்திக் ஸ்டடிஸ் சொசைட்டி, ஓரியன்டல் இன்ஸ்டிடியூட், மேனஸ்கிரிப்ட்ஸ் பத்தி படிக்கிறது, தென் வந்து சான்ஸ்கிரிட் சாகித்ய பரிஷத்து, மஹால் லைப்ரரியன் ஸ்டடீஸ்னே இருக்கு. எல்எல்ஐஎம்னு ஒரு லைப்ரரி எப்படி மெயின்டைன் பண்றதுக்குன்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அந்த மாதிரி நம்ம அதர் தேன் ரெகுலர் சப்ஜெக்ட்ஸ் வேற என்னென்னலாம் இன்ஸ்டிடியூட் இருக்கு அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. கன்வென்ஷனல் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் இன் இந்தியா.
Conventional are designed to provide in-depth knowledge of a subject or discipline. Conventionalங்கிறது BA, MA, MPhil, PhD, MSc, BSc, MSc, MPhil, PhD. இதுதான் கன்வென்ஷனல் லேர்னிங். ஒரு சப்ஜெக்டை எடுத்து இன்டெப்த் நாலேஜ் படிக்கிறது. அந்த மாதிரி என்ன, they are also comprised with practical knowledge, but that was nominal. These courses contain pure knowledge. There are so many undergraduate, postgraduate degrees, doctor of philosophy. அதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அந்த ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட், இப்ப நம்ம யோகா எடுக்கிறோம், BA படிக்கிறோம், MSc, MA படிக்கிறோம், அதுலயே MPhil பண்றோம், அதுலயே PhD பண்றோம். அப்ப யோகாங்கிற ஒரு சப்ஜெக்டே இன்டெப்த் நாலேஜா படிக்கிறது. அந்த மாதிரி இருக்குது கன்வென்ஷனல் ஸ்டடீஸ். தென் நான் கன்வென்ஷனல் லேர்னிங் பாருங்க, நம்ம இன்ஜினியரிங், மெடிசன் தவிர எவ்வளவு இருக்கு பாருங்க. டீ மேனேஜ்மெண்ட், பெட் க்ரூமர்ஸ், முதல்ல வெட்டினரி சயின்ஸ்னு ஒண்ணு இருக்கும் இந்த அனிமல்ஸுக்கெல்லாம். இப்ப பாருங்க அதுலயே பாருங்க டீ மேனேஜ்மெண்ட், டீ தேயிலை தயாரிக்கிறது 1 2 டீ இருக்கும். பியூர் ஒரிஜினல் இருக்கும், அதெல்லாம் வெளிநாட்டுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிடுவாங்க. இந்த டஸ்ட் டீ தான் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல சாப்பிடுவோம். ஏன்னா அது அதிக விலைக்கு வித்துருவாங்க. நம்மளுக்கு இருக்கிற மீதி இருக்கிற டஸ்ட் டீ தான் நம்ம. ஆனா அந்த டீயே கூட குவாலிட்டியை பிரிச்சு ஒருத்தர் நினைக்கிறான், என்னோட டீயே கூட நான் எப்படி அழகா ப்ரொடியூஸ் பண்ணி நல்லபடியா இன்னும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்றப்ப அதுல இன்டெப்தா போறான். அந்த பிசினஸ், அந்த ஆண்டர்பிரனர் என்ன பண்றான்னா, இதை நான் எப்படி அடுத்த லெவலுக்கு, சூப்பர் லெவலுக்கு என்னால கொண்டு போக முடியும், அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த டீ மேனேஜ்மெண்ட். பெட் க்ரூமர்ஸ், பெட் எல்லாம் எல்லார் வீட்லயும் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப அந்த பெட்டுக்கு வெட்டினரி சயின்ஸ் போகாம, ஒரு அனிமலுக்கு ஒரு துன்பம் வந்தா பாத்துக்கிறது போகாம, ஒரு வீட்லயும் ஒரு பெட்டு வைக்கிறோம்னா அதுக்கு ஒரு ஸ்டடிஸ் வந்துருச்சு இப்போ. அதுக்கான ஃபுட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கு. அதுக்குன்னே ஒரு பெட் ஷாப்னே கடையெல்லாம் போட்டாங்க. அப்படி ஆயிடுச்சு இப்ப காலம். தென் கெரண்டாலஜி, அதாவது ஸ்டடி ஆஃப் சோஷியல், சைக்காலஜிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஏஜிங். ஜெரியாட்ரிக்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்லாம் போனீங்கன்னா. எப்படின்னா, நம்ம எங்க தாத்தா பாட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, கடைசி வரைக்கும் உழைப்பாங்க, அப்படியே இறந்துருவாங்க. இப்பெல்லாம் அந்த ஏஜிங் ஆனதுக்கு அப்புறம் என்னென்னலாம் அவங்களுக்கு எல்லாம் உடல் ரீதியா, மன ரீதியா துன்பங்கள் வருது, அவங்க எப்படி அதெல்லாம் ஃபேஸ் பண்ணலாம். எங்க தாத்தா பாட்டிக்கெல்லாம் யாரும் என்ன சொல்லி கொடுத்தா? இந்த ஜெரியாட்ரிக்ஸ்னு ஒரு ஸ்டடீஸே உங்களுக்கு தெரியாது. அவங்க பாட்டுக்கு இயல்பா இருந்தாங்க, சாப்பிட்டாங்க, வாழ்ந்தாங்க, போய் சேர்ந்தாங்க. ஆனா இப்ப இருக்கிறவங்களுக்கு பேரண்டிங்னு ஒரு சப்ஜெக்ட் வந்துருச்சு, குழந்தை வளர்ப்புன்னு வந்துருச்சு. வயித்துல குழந்தை வர்றப்ப என்ன ஸ்டடீஸ்ன்னு இருக்கு, அதுக்கு தனியா ஒரு கிளாஸ் எடுக்குறாங்க. மாசமா இருக்கிறப்ப ஒரு யோகா பண்றதுக்கு அதுக்கு ஒரு பக்கம் குரூப் எடுக்குறாங்க. என்ன சாப்பிடணுங்கிறது ஒரு பக்கம், அவங்க நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் அவங்க ஒரு பக்கம் எடுக்குறாங்க. எவ்வளவு வளர்ந்துருக்கு பாருங்க படிப்பு. இப்ப கெரண்டாலஜிங்கிறது வயதானவர்களுக்கு எப்படிலாம் அவங்க முதுமையை ஃபேஸ் பண்றதுங்கிறதுக்கான ஒரு ஸ்டடீஸ். காந்தியன் தாட்ஸ், எத்திக்கல் ஹேக்கிங், ஸ்பா மேனேஜ்மெண்ட், கார்பரேட் டெக்னாலஜி, மியூசியாலஜி, ஒரு மியூசியமை எப்படி நிர்வாகம் பண்றதுங்கிறதுக்குலாம் ஸ்டடீஸ் இருக்கு. ரூரல் ஸ்டடீஸ், பப்ளிக் ஹெல்த் என்டமாலஜி, ஃபோனோட்டிக்ஸ் அண்ட் பப்பட்ரி. இவ்வளோ இதெல்லாமே அதர் தேன் ரெகுலர் ஸ்டடீஸ்க்கு இவ்வளோ இருக்கு. இப்போ இது ப்ரொஃபஷனல், டெக்னிக்கல் அண்ட் ஸ்கில் பேஸ்ட் எஜுகேஷன். இது நம்ம நார்மலா இதுல கொஸ்டின்ஸ் கேட்டாலும் ஈஸியா எழுதிடுவோம். இருக்கிறது நான் சப்ஜெக்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். எப்படின்னா, அகாடமிக், டெக்னிக்கல் அண்ட் வொகேஷனல் குரூப்பா பிரிச்சிருக்காங்க. ஏஜ் கிரேடு, எந்தெந்த ஏஜ்ல என்னென்ன மாதிரி. அதாவது இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ரீகேஜி நாங்கெல்லாம் படிக்கும்போது 1 2 1வது 2வது 3வது அப்படிதான் வந்தோம். அப்புறம் எங்க பசங்க வரும்போது பாத்தீங்கன்னாக்க எல்கேஜி யூகேஜி வந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ப்ரீகேஜின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அப்புறம் மாண்டிசோரின்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அப்புறம் ப்ரீ கிண்டர் கார்டன் ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அப்புறம் பிளே ஸ்கூல். அப்ப பிறந்த உடனே குழந்தைய கொண்டு போய் விடுறது கிரட்ச். எப்படி வந்துருச்சு பாருங்க. அந்த மாதிரி படிப்புலயும் இந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நார்மலா ஒரு டிகிரி சேருவாங்க, எம்எஸ்சி படிப்பாங்க. அதுக்கே டீச்சர் வேலை கிடைச்சிரும். இல்ல ஒரு பேங்க் வேலைக்கு போயிருவாங்க. இல்ல எங்கேயோ ஒண்ணு போயிருவாங்க. அப்புறம் பார்த்தாங்க படிக்கிறவர்கள் எண்ணிக்கைகள் அதிகமா போச்சு. எப்படி வேலை வாய்ப்பு தரதுன்னு தெரியல. அப்ப யாரெல்லாம் எம்ஃபில் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு குடுக்கலாம், முன்னுரிமை குடுக்கலாம். எம்ஃபில் கொண்டு வந்தாங்க. யாரெல்லாம் பிஹெச்டி பண்ணா அவங்களுக்கு குடுக்கலாம்னு பார்த்தாங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு லெக்சரரா, புரொஃபஸரா நீங்க போய் சேரணும்னா மினிமம் நீங்க பிஹெச்டியாவது பண்ணியிருக்கணும். அசோசியேட் புரொஃபஸரா இருக்கணும்னா. அப்ப படித்தவங்களோட எண்ணிக்கை, எஜுகேஷன் வந்து ரொம்ப நம்பர் ஆஃப் பீப்பிள், எஜுகேட்டட் பீப்பிளோட எஜுகேஷனோட லிட்ரஸி ரேட் அதிகமாக எஜுகேஷன் சிஸ்டமும் மாறிக்கிட்டே இருக்கு. மக்களோட ஏஜும் வந்து இந்த ஏஜுக்குள்ள பண்ணணும். இன்னும் அதுக்கு மேல என்ன ஏதாவது இருந்ததுன்னா எப்படிதான் குடுக்கறது, வேலை குடுக்கறது அப்படிங்கறதுனால சிஸ்டமும் மாறிக்கிட்டே போகுது. கீழ இருந்து வாங்க. எலிமெண்டரி எஜுகேஷன் ஃபர்ஸ்ட். நாங்க படிக்கும்போது வந்து எலிமெண்டரி ஸ்கூல், மிடில் ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி. அப்புறம் முன்னாடி படிச்சவங்கலாம் சொல்லுவாங்க பியூசி படிச்சேன்னு சொல்லுவாங்க. நாங்க வரும்போது ஹையர் செகண்டரி வந்துருச்சு. தென் வந்து யூஜி, அப்புறம் பிஜி, நான் இருக்கும்போது எம்ஃபில், அடுத்தது பிஹெச்டி. இந்த மாதிரி வர்றது வந்து நார்மல் அகாடமிக். டெக்னிக்கல்ல பாத்தீங்கன்னாக்க 10th முடிப்பாங்க. இதுக்கு போவாங்க, ஐடிஐ போவாங்க. அவங்க சின்ன சின்ன நம்ம பேர் என்ன, பிளம்பர், கார்பெண்டர் இவங்கெல்லாம் இருப்பாங்களே, அவங்களாம் ஐடிஐ படிப்பாங்க. அடுத்த ஒரு லெவல் போவாங்க, டிப்ளமோ 3 இயர்ஸ் படிப்பாங்க. அவங்க அடுத்த ஒரு
ஐடிஐ படிச்சவங்க ஹெல்ப்பர் மாதிரி போவாங்க. டிப்ளமோ படிச்சவங்க ஒரு குட்டி இன்ஜினியர், ஒரு ஏர்லி லெவல் இன்ஜினியர்ஸா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் படிப்பாங்க. இன்ஜினியரிங்ல பிஹெச்டி வரைக்கும் வந்துருச்சு. சரியா? அப்புறம் நெக்ஸ்ட் இந்த வொகேஷனல் குரூப் வர்றப்ப இந்த ஐடிஐ படிச்சவங்க எப்படி போவாங்க பாருங்க. கிராஃப்ட்ஸ்மேன், அப்ரண்டிஸ் மாதிரி போவாங்க. பாலிடெக்னிக்ல படிச்சவங்க ஒரு மினிமம் ஒரு ஒரு பேசிக் இன்ஜினியர்ஸா இருப்பாங்க. இன்ஜினியரிங் படிச்சவங்க இன்ஜினியர்ஸ் ஆயிடுவாங்க. தென் ரைட் சைடுல வாங்க, சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ், டெக்னீஷியன்ஸ், கிராஃப்ட்ஸ்மேன், ஒர்க்கர்ஸ் வித்தவுட் ஸ்பெசிபிக் ஸ்கில்ஸ் இருப்பாங்க. ஒரு 5வது வரைக்கும் தான் படிச்சிருப்பாங்க. அதுக்கு மேல அவங்களால படிக்க முடியாதவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ் வித்தவுட் ஒரு ஸ்கில் இல்லாம அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, அவங்களுக்கு எது தெரியுமோ அந்த மாதிரி வேலை செய்வாங்க. சரியா? இதுதான் நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம். தென் வேல்யூ எஜுகேஷன், என்விரான்மெண்டல் எஜுகேஷன், காம்பனன்ட்ஸ் ஆஃப் வேல்யூ எஜுகேஷன், மாரல் எஜுகேஷன், என்விரான்மெண்டல் எஜுகேஷன், பாப்புலேஷன் எஜுகேஷன், ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ், ஹெல்த் எஜுகேஷன், இந்தியன் கல்ச்சர், பிசிக்கல் எஜுகேஷன், யோகா எஜுகேஷன், ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் ஃப்ரீடம் மூமெண்ட். இப்ப நம்ம வேல்யூ இது படிப்பு போக இதுல நம்ம நெட்ல பேப்பர் 1ல என்ன கொண்டு வந்திருக்காங்க? வேல்யூ எஜுகேஷன், என்விரான்மெண்டல் எஜுகேஷன் கொடுத்திருக்காங்க. வேல்யூங்கிறது நீ என்ன படிப்பு படிச்சாலும் மனிதனை மனிதனாக வாழக்கூடிய தன்மையும், மனிதனை மனிதனாக நடத்தக்கூடிய தன்மையும் வேணும். அப்பதான் வேல்யூ. நான் எல்லாமே படிச்சிருக்கேன். என்ன முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். நம்ம யோகாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. தன்னை அறிதல், செல்ஃப் ரியலைசேஷன் அதுவே கிடையாது. என்னோட பிளஸ் மைனஸ் என்னன்னே தெரியாது. எனக்கு மேத்ஸ் வருமா, சயின்ஸ் வருமா, இன்ஜினியரிங்ல போடு. எனக்கு நல்லாவே சயின்ஸ், பாட்னி, ஜூவாலஜி வருமா, டாக்டரா போடு. அப்படிதான் படிக்கிறமே ஒழிஞ்சு, எனக்கு என்ன வேல்யூஸ் எனக்கு இருக்கு, எனக்கு என்ன பிளஸ் மைனஸ் இருக்கு, பர்சனலா என்னோட குவாலிட்டிஸ் என்ன இருக்கு, அதெல்லாம் யாரும் தெரிஞ்சு படிக்கிறது இல்ல. அதுக்காகவே இந்த சிஸ்டம்ல வச்சிருக்காங்க வேல்யூ எஜுகேஷன் 1. என்விரான்மெண்ட் பாருங்களேன், சாமிஜி இவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க. தான் சமுதாயம் இயற்கை இல்லையே, அது முன்னாடியே எஜுகேஷன் சிஸ்டம்ல வச்சிருந்திருக்காங்க. வேல்யூ எஜுகேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். வேல்யூ எஜுகேஷன்ங்கிறது தனக்கும் சமுதாயத்துக்குமானது. என்விரான்மெண்ட்ங்கிறது தனக்கும் இயற்கைக்கும் சம்பந்தப்பட்டது. வச்சிருக்காங்களா? நம்ம என்னைக்காவது அதை எடுத்து பார்த்திருக்கோமா? என் முதற்கொண்டு சொல்றேன். தெரியாது. ஆனா நாங்க படிக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு ஒரு மதிக்கிறதுக்கும், மத்தவங்கள மதிக்கிறதுக்கும், மத்தவங்கள ஒரு பணிவா இருக்கிறதுக்குமாவது நம்மளுக்கு சொல்லிக் குடுத்தாங்க. இப்ப இருக்கிறவங்களுக்கு தன்னை பத்தியும் தனக்கு தெரியல. தன்னோட நிறை குறை என்னன்னு தெரியல. மத்தவங்களோட எப்படி பழகணும்னு தெரியல. ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. இயற்கையோட எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. அதனோட விளைவு தான் இன்னைக்கு கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ், செகண்ட் வேவ் திரும்ப 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 நம்மள அடிக்குது. ஏன்னா, நம்மள நம்ம பாதுகாத்துக்க தெரியல. நம்ம உயிரின் மதிப்பு நம்மளுக்கு தெரியல. கசாமுசான் வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல் வேற மாதிரி இல்ல. செடன்டரி லைஃப் ஸ்டைல், ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் மாறி போச்சு. வாழ்க்கை முறையே நைட் எல்லாம் முழிச்சிருக்கிறது, பகலெல்லாம் தூங்குறது. உணவு முறை பழக்கவழக்கம் எனக்கு என்ன பிடிக்குதோ கண்டது கழுதது எல்லாத்தையும் போடுறோம். கண்ட நேரம் சாப்பிடுறோம், கண்ட வேலைகளை செய்றோம், கண்டத பேசுறோம். எல்லாமே தப்பு தப்பா செஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கான ஒரு நேரம் இருக்கு. அதுக்கு சாமிஜி அழகா வார்த்தை கொடுத்திருக்காங்க. அளவு முறைன்னு. கீவேர்டு. வாழ்க்கையில ஒரு மனிதருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய வார்த்தை அளவு முறையும். அதெல்லாம் இல்லாம போச்சே. அப்ப சிஸ்டம்ல இருக்கு. எஜுகேஷன் சிஸ்டம குறை சொல்லவே முடியாது. நிறைய பேர் சொல்லுவோம். ஆனா அத உள்ள போய் ஆராய்ச்சி பண்ணி நம்ம பார்த்திருக்கோமா? இருக்கே. வேல்யூ எஜுகேஷன், என்விரான்மெண்டல் எஜுகேஷன்லாம் இருக்கே. ஏன் நம்ம பார்க்காம போனோம்? இயற்கையை பாதுகாக்க தெரியலையே நம்மளுக்கு. பிளாஸ்டிக்கால ரொப்புறோம். ஹாஸ்பிட்டல் அது இந்த கொரோனா டைம்ல பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்ற கழிவுகள் அவ்ளோ வருது வெளியில. அதெல்லாம் எங்க போய் கொட்ட போறோம் நம்ம? இயற்கையில தான் போய் போடுறோம். அப்ப என்விரான்மெண்டல் எஜுகேஷன் நம்மளுக்கு சுத்தமா இல்ல. எவ்ளோ பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்றோம் நம்ம? எத்தன பேருக்கு இருக்கு அந்த அறிவு? இல்லையே. இப்ப இதெல்லாம் தான் குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும். ஒரு மரத்தை இருக்கிற மரத்தை எப்படி பாதுகாக்கணும்? நம்ம ஒரு மரத்த நட்டு, வளர்த்து அது வரத்துக்கு எவ்வளவு நாள் ஆகும்? மரம் உனக்கு எவ்வளவு முக்கியம்? இந்த பஞ்சபூதங்கள், நிலம் எவ்வளவு முக்கியம்? நீர் எவ்வளவு முக்கியம்? காற்று எவ்வளவு முக்கியம்? அதெல்லாம் நம்ம பீப்பிள் என்விரான்மென்ட்ல படிக்க போறோம். இதெல்லாம் எவ்வளவு முக்கியம்ன்றத குழந்தைங்கள்ல இருந்தே சொல்லி தரணும். அதுக்கு நம்மளுக்கு அதனோட மதிப்பு தெரியணும். நம்ம பரவால்ல. பஞ்சபூத நவகிரக தவம் பண்றோம். பஞ்சபூதங்கள பத்தி நம்மளுக்கு சாமிஜி சொல்லிக் குடுத்திருக்காரு. மனவிரிவு கொண்டு மதித்து போற்றுவோம். அதனோட உற்பத்தி ரகசியத்தை உணர்ந்துக்கோன்னு சொல்லி. பயனுள்ள முறையில் பயன்படுத்திக்க. இதெல்லாம் யார் சொல்லிக் குடுத்தா முன்னாடி? நம்மளுக்கு தெரியவே தெரியாதே. நம்ம படிச்சதுனால நம்மளுக்கு தெரியுது. அப்ப யார் ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கைய எப்படி வாழும் வகையறிந்து வாழணும் நம்ம. அது வாழ்ந்தோம்னா நம்மளுக்கு ஓகே. இந்த சமுதாயத்தோட எப்படி நம்ம பழகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா அது ஓகே. இந்த இயற்கையை எப்படி மதிக்கணும், போற்றணும், எப்படி பாதுகாக்கணும். அந்த இயற்கையை மதிச்சு பாதுகாக்கிறவங்களுக்கு துன்பம் வர்றதே இல்ல. அத பொருட்படுத்தாம இருக்கிறவங்களுக்கு தான் துன்பமே வருது. அப்ப இந்த எஜுகேஷன் நம்ம முதல்ல உள்வாங்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் கூட அ மலேசியா, சிங்கப்பூர் போறப்போ டஸ்ட்பின தேடி பார்த்து அந்த குப்பைய போடுறோம். சென்னை ஏர்போர்ட் வந்தோனே அப்படியே தூக்கி போடுறோம். மனிதனோட இயல்பு, நம்மளோட இயல்பு. ஏன்னா அவன் பனிஷ் பண்ணுவான், பெனால்டி போடுவான். நம்ம இந்தியால யாரும் கேட்கறதுக்கு ஆள் கிடையாது.
அப்ப நம்ம பொறுப்பை யார் உணரணும்? நம்ம தான் உணரணும். ஏன்டா நான் சிங்கப்பூர் போனா இப்படி நடந்துக்கிறேனே, என் நாடு இந்தியா, என் நாட்டுல நான் இப்படி நடந்துக்கலாமா? அப்படிங்கிற பொறுப்பும் கிடையாது நம்மளுக்கு வேணுமே. அப்ப நான் பண்ணாதான் என் குழந்தை என்ன பாக்குது. ஐயோ அம்மா டஸ்ட்பின்ல தேடி போடுறாங்க, நம்மளும் டஸ்ட்பின்ல போடணும்னு. டிராபிக்ல நிக்கிறோம், கிரீன் உழவே இல்ல, ரெட் இருக்கு, நான் போறேன். அப்ப என் குழந்தை பின்னாடி உட்கார்ந்து பாக்குது. ஓ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நம்மளுக்கு டைம் ஆச்சுன்னா நம்ம கிளம்பலாம். என்கிட்ட வந்து அது கத்துக்குது அது. அப்ப நான் உள்வாங்காம என் குழந்தைக்கு நான் சொல்லவே முடியாது. நான் வாழாம என் குழந்தை என்கிட்ட இருந்து கத்துக்கவே கத்துக்காது. ஒரு அஸ் அ டீச்சர், அஸ் அ ப்ரொஃபஸரா நான் அது பண்ணாம நான் எஜுகேட் பண்ணவே முடியாது. அதான் சாமிஜி சொல்லுவாரு, கற்போம், கடைபிடிப்போம், கற்பிப்போம். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்களேன். சாமிஜி கொடுத்திருக்காரு பாருங்க. இப்ப நம்ம படிக்கிறோம், கடைபிடிக்கணும், அப்புறம் கற்பிக்கணும். அதுக்கு நம்ம யோகாக்கு மட்டும் இல்ல, பேப்பர் 1க்கும் அப்படிதான். அப்ப ஒரு ஆசிரியரா இருக்கணும் அப்படின்னா பேப்பர் 1 எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. நான் அதுவாக மாறணும். நல்ல ஒரு ப்ரொஃபஸரா நான் அதுவா மாறினாதான் என் உள்ள இருந்து வெளிப்படும் குவாலிட்டிஸ். அப்ப என்கிட்ட இருந்து கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது போய் சேரும். அப்ப எவ்வளவு ஒரு இன்ஸ்பைரிங் டீச்சரா இருக்கணும் பாருங்க. அதுக்கு தான் பேப்பர் 1. அந்த பர்சனாலிட்டி டெவலப்மென்ட் தான் பேப்பர் 1. இதெல்லாம் நம்ம படிக்கிறதே இல்ல. ஒரு எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல படிச்சுக்கிறோம். தென் வேல்யூ எஜுகேஷன்ல பாருங்க, சாமிஜி கொடுத்த கருத்து எந்த இது இல்லன்னு பாருங்க. நற்பண்புகள் சாமிஜி கொடுத்திருப்பாரு. எல்லாமே இருக்கு. பாருங்க, தமிழ்ல கொடுத்திருக்காரு, இங்கிலீஷ்ல. நான் தமிழ்ல தான் படிச்சேன். ரெஸ்பான்சிபிலிட்டி, ஷேர் அண்ட் கேர், டூயிங் எந்த குழந்தைக்கு இப்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு சொல்லுங்க பாப்போம். எந்த குழந்தைக்கும் கிடையாது. அப்பா அம்மாட்ட படிக்கிற வரைக்கும் படிக்குது. படிச்சு முடிச்சோன்னா அப்பா அம்மாவே மதிக்கிறது இல்ல. அவனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? என்ன ஒழுக்கம், கடமை, ஈகை சாமிஜி சொல்லியிருக்காரு. எந்த குழந்தைக்கு தெரியுது? ஷேர் அண்ட் கேர். நம்ம பண்ணாதான் நம்ம குழந்தை பண்ணும். டூயிங் யுவர் பெஸ்ட். உன்னால என்ன பெஸ்ட்டா பண்ண முடியும்? உங்ககிட்ட இருக்க திறமை என்னன்னு முதல்ல நம்மளுக்கு தெரியுமா? எனக்கெல்லாம் என்னோடது தெரியவே யோகாக்கு வந்ததுக்கு அப்புறம் தான், இந்த யோகா படிப்பு படிச்சதுக்கு அப்புறம் தான் நானே யாரு, எனக்குள்ள என்ன இருக்குன்னே தெரிஞ்சது. ரெஸ்பெக்ட், ஃப்ரீடம். ஃப்ரீடம்னா நம்ம இப்ப பசங்க நினைச்சுக்கிறாங்க, ஃப்ரீடம்ங்கிறது அப்பா அம்மாவை ஏத்து பேசுறதோ, இல்ல எனக்கு வேணுங்கிறத நான் அடைஞ்சுக்கிறதோ, அது எப்படி வேணா அடையலாங்கிறதோ ஃப்ரீடம் நினைக்கிறாங்க. கிடையவே கிடையாது. ஒரு பாதுகாப்பானது தான் ஒரு சுதந்திரம். சொல்லுவாங்க ஒரு பேராசிரியர், இந்த விளக்குமாறுல ஒரு கயிறு கட்டியிருக்கோம் பாத்தீங்களா? அந்த கயிறு அந்த கயிறு கட்டப்பட்ட விளக்குமாறு தான் சுதந்திரம்னு சொல்லுவாங்க. அந்த கயிறை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, விளக்குமாறு விளக்குமாறாவே இருக்காது. அப்ப கட்டுப்பாட்டோட, ஒரு சின்ன ஒரு கட்டுப்பாட்டோட இருக்கணும் அந்த சுதந்திரம். பசங்களுக்கு அதெல்லாம் தெரியல. ஃப்ரீடம்னா அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க. தென் ஹானஸ்டி, நேர்மை, ட்ரஸ்ட். நம்ம ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமா இருக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங், ஒருத்தனோட வலியும், ஒருத்தனோட துன்பத்தையும், இன்பத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். எம்பத்தி, அது வேணும். ரீயூஸ் அண்ட் ரீசைக்கிள். நம்ம எத்தனை பொருள் அப்படியே அனாவசியமா தூக்கி போடுறோம். இந்த நான் எக்ஸ்ட்ராவான ஒரு அமைப்புல இருக்கிறதுனால முன்னாடி இருந்தே இருக்கேன் நானு. நம்ம மன்றத்துக்கு வரதுக்கு முன்னாடி இருந்து. அதுல இருக்கிறதுனால இந்த காய்கறி கழிவு, பாலித்தீன் பேப்பர்லாம் எனக்கு போடுறதுக்கு இயற்கையாவே இறைவன் அது அந்த மாரி ஒரு அறிவு குடுத்திருக்காரு. அது மாரி எத்தன பேர் பண்றோம் நம்ம? பிளாஸ்டிக் எப்படி அன்னைக்கு பார்க்கிறேன், ஒரு மாடு பிளாஸ்டிக்க மென்னு சாப்பிடுது. எனக்கு பயமா இருக்கு. ஐயோ! யாராவது போய் காப்பாத்தி அந்த பிளாஸ்டிக்க புடுங்குங்களேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. நம்ம பண்ற தப்பு தானே அது. அதுக்கு தெரியுமா? அப்ப நம்ம ஏன் அத சரியா பண்ண மாட்டேங்கிறோம்? இதெல்லாம் தான் நம்மளும் கத்துக்கணும், நம்மளும் எஜுகேட் பண்ணணும். ஃபர்கிவ்னஸ். ஃபர்கிவ்னஸ்ங்கிறது எல்லாருக்கும் வந்துராது அவ்வளவு சீக்கிரம். ஆனா பழகணும். நம்ம கத்துக்கணும். பிராக்டிஸ் பண்ணணும். குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இந்த நற்பண்புகள் எல்லாமே நம்மளும் கத்துக்கணும், நம்மளும் கடைபிடிக்கணும், பசங்களுக்கு கற்பிக்கணும். நாம அதுவா மாறணும். அதுக்காக தான் இந்த எஜுகேஷன்லாம் குடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ எஜுகேஷன்லாம் குடுத்துருக்காங்க. கத்துக்குவோம். கோல்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ் எஜுகேஷன் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி ஆஃப் என்விரான்மென்ட். என்விரான்மென்ட்ட பக்காவா கெடுத்து வச்சிருக்கோம். கொரோனாங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. நம்மளுக்கு தெரியும். அது இறைவன் ஏற்படுத்தினது தான். இந்த இந்த என்விரான்மென்ட்ட சுத்தப்படுத்துறதுக்கு, இந்த பூமிய சுத்தப்படுத்துறதுக்காக இறைவன் ஏற்படுத்தினது தான் கொரோனா. வேற ஒண்ணுமே இல்ல. நம்மளுக்கு தெரியும். அதர் தேன் யோகா பீப்பிள் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நம்ம பண்ண தப்புக்கு நம்மளுக்கு கிடைக்கிற தண்டனை தான் கொரோனா வைரஸ். அப்ப மறுபடியும் என்ன பண்ணணும்? நம்ம மனசு திருந்தணும். ஐயோ! நான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் திருந்தணும். திருந்திட்டேன்னா அதுலருந்து வெளியில வந்துரலாம். அப்ப இந்த எஜுகேஷன பசங்களுக்கு குடுக்கணும். ஐயோ! நீ வாழ்ற என்விரான்மென்ட் உனக்கு எவ்வளவு முக்கியம்டா. நம்ம இருக்கிற வரைக்கும் காத்து, நீர்லாம் நல்லா இருக்கு. நம்ம ஜெனரேஷனுக்கு அப்புறம் வேணும் இல்லையா? அதான் சஸ்டெய்னபிள் வேணும். அதான் நம்ம பீப்பிள் என்விரான்மென்ட்ல படிப்போம். இருக்கணும். என்னோட ஜெனரேஷனுக்கு அப்புறமும் என் குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் ஒரு சுயநலமாவது எனக்கு வேணும்ல. மத்தவங்க குழந்தைய கூட நான் யோசிக்கலன்னா கூட என் குழந்தைக்காவது வேணும்ல. தண்ணி, காத்தெல்லாம் வேணும் இல்லையா? அதுக்காகவாவது நான் பொல்யூட் பண்ணாம எங்கேயும் நின்னு இயற்கையை பாதுகாக்கணும் இல்லையா? இந்த பொறுப்பும் கடையும் நம்மளுக்கு இருக்குல்ல. முன்னோர்கள் பண்ணிட்டு போனாங்க, நம்மளுக்கு கிடைச்சது. நம்ம பண்ணா தானே நம்ம அடுத்த ஜெனரேஷன் கிடைக்கும். இதெல்லாம் எப்படி தெரியும் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும்? நம்மள மாரி இருக்க ப்ரொஃபசர்ஸ் தான் கொண்டு போய் சேர்க்கணும் உங்களுக்கு. டு கிரியேட் அவேர்னஸ் அமங் த பீப்பிள் ஆன் என்விரான்மென்டல் ப்ராப்ளம்ஸ் அண்ட் கன்சர்வேஷன். இப்ப பாருங்க அடுத்த தடவ படிப்போம் பீப்பிள் என்விரான்மென்ட்.
அதுல இருந்து எத்தனை கொஸ்டின்ஸ் வரும், என்னென்ன பொல்யூஷன்ஸ் இருக்கு அப்படிதான் படிப்பேமே ஒழிஞ்சு, அடடா இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்து படிக்க மாட்டோம். அதை உள்வாங்கினோம் அப்படின்னா ஆன்சர் பண்றது ஈஸி. சப்ஜெக்டை உள்வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதுவாவே மாறிடுவோம். படிப்போம் அதை. டு கிரியேட் அன் அட்மாஸ்பியர் ஸோ தட் people participate in decision making and develop capabilities to evaluate the developmental programs. அதே மாதிரி தான் இப்ப இருக்க பசங்களுக்கு படிக்கிறாங்க நல்லா, ஆனா என்ன டெசிஷன் ரைட் டெசிஷன் எடுக்கணும்னு தெரியல. நம்ம எங்க ஜெனரேஷன் டெசிஷன்ஸ் மேக்கிங் வெரி புவர் தான். நான் இப்ப இருக்க பசங்க வந்து டெசிஷன் மேக்கிங்ல பக்காவா இருக்காங்க, ஆனா ரைட் டெசிஷன்ஸ் தான் எடுக்கிறாங்களான்னா இல்ல. டிசைட் பண்றாங்க, டெசிஷன் எடுக்கிறாங்க, ஆனா ரைட் டெசிஷனா கிடையாது. அதோட விளைவு வரும்போது அவங்களோட சேர்ந்து நம்மளும் தான் பாதிக்கப்படுறோம். அப்ப ரைட்டான டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். நம்மளோட கைடன்ஸ்ல அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும். எல்லாமே அந்த கேப்பபிலிட்டியை வளர்த்தணும். நம்ம கூட இருந்து நம்மளோட பாதுகாப்புல அரவணைப்புல இருந்து அவங்க டெசிஷன் மேக்கிங்க சொல்லி கொடுக்கணும். நம்ம என்ன சிம்பிளான ஃபார்முலா சாமிஜி கொடுத்துட்டார், செயல் விளைவு தத்துவம். சிம்பிளா சொல்லிடலாம், டே தம்பி நீ இது பண்ணனா உனக்கு இதுக்கு விளைவு, உனக்கு விளைவு நல்லதா வரணுமா, நல்லது மட்டும் பண்ணு, சிம்பிள். இதுக்கு மேல வேற யாரும் ஈஸியா சொல்ல முடியும்? என் பசங்களுக்கு அதான் சொல்லுவேன், அளவு முறை மண்டையில அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த வார்த்தை அளவு முறைன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். செயல் விளைவு நீ என்ன பண்ணியோ அதுக்கானது கிடைச்சே தீருன்றதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். மண்டக்குள்ள மணி ஒடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதெல்லாம் எப்ப வரும்னா இந்த நேச்சுரல் இந்த என்விரான்மெண்டல் பத்தியும் சொல்லிக் கொடுக்கும் போதுதான் நம்ம இயற்கையோடையும் நம்ம அனுசரணையோட இருக்க முடியும். அப்ப தான் சமுதாயம் இயற்கை அந்த யோக வாழ்வு வரணும் அப்படின்னாக்க ஹையர் எஜுகேஷன் இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அதை நல்லா உணர்ந்து படிங்க. எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ லாஸ்ட் டைம்ல படிச்சுக்கலாம். ஜஸ்ட் எடுத்து சப்ஜெக்ட் மாதிரி கொஞ்சம் படிங்க, கோத்ரூ பண்ணுங்க, சப்ஜெக்டை உள்வாங்குங்க. கற்போம், கடைபிடிப்போம், கற்பிப்போம். வாழ்க வளமுடன். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கிளாஸ் கவனிச்சிருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். நீங்க எல்லாருமே நல்லபடியா ஒரு பொறுப்பு உணர்ந்து இந்த சப்ஜெக்டை உள்வாங்கி படிச்சு நல்ல ஒரு தலை சிறந்த பேராசிரியர்களா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இறையர்களும் குருவர்களும் உங்கள் அனைவருக்கும் துணை புரியட்டும் சொல்லி வாழ்த்தி வணங்குறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருணாமா வளமுடன் மேம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிப்பா. நன்றி. வாழ்க வளமுடன். வளமுடன் மேம். வாழ்க வளமுடன். சூப்பரா இருக்கு. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்க வளமுடன். டவுட்ஸ் எதுவும் இருந்தா எனக்கு கேட்கலாம். டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம்ப்பா. இல்ல மேம், எல்லாமே கிளியரா இருந்தது, நல்லா எடுத்தீங்க. ஓகேம்மா, நன்றிம்மா. வாழ்த்துக்கள்மா. புரிஞ்சு படிங்கம்மா, நல்லா படிங்க, எல்லாருக்கும் சிறந்த ஆசிரியர்களா வாங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. செஷன் கொஞ்சம் 1 hour முன்னாடியே முடிஞ்சதுனால நீங்க கொடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேம்மா, ஆக்டிவிட்டி அவங்க பண்ற மாதிரி. அத நெக்ஸ்ட் செஷன்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தாராளமா நம்பர் கூட கொடுத்துருங்க, வேணா கேட்கட்டும். கண்டிப்பாங்கம்மா. சரிம்மா, அப்ப செஷன் பண்ணிடலாங்களாம்மா? பண்ணிடலாமா. ஓகேம்மா. வாழ்க வளமுடன். எல்லாரும் துரிய நிலைக்கு வந்துடலாம். அம்மா அவர்களை வாழ்த்திடலாம். வாழ்க வளமுடன். இன்று நமக்கு சிறப்பாக வகுப்பெடுத்த சாரதா அருள் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். உடல் நலம் வாழ்க வளமுடன். மனபலம் வாழ்க வளமுடன். ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து பாடி செஷன் கன்க்ளூட் பண்ணிடலாம். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருகட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும்,
கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. வாழ்க வளமுடன் அருணாமா. என்னை வாழ்த்திய அனைத்து அன்புகளுக்கும் நன்றி. ஒரு சின்ன ஒரு குறிப்பு அருணா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் யூடியூப்ல அதாவது டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன் ஒண்ணு இருக்கு. புரியுதாப்பா அருணா? பேசுறது கேக்குதாமா? கேக்குதுமா? இ இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன் ஒண்ணு இருக்குமா? அந்த சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் முடிஞ்சதுன்னா அது லேட்டஸ்ட் வந்திருக்கு, நான் எடுத்து கொடுக்குறேன். அது யூடியூப்ல இருக்கு, அது நீங்க எல்லாரும் படிங்க. அது லேட்டஸ்ட், அதுல இருந்து கொஸ்டின் வரும், 2 கொஸ்டின். சரிங்களா? இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன் நீங்க யூடியூப்ல போனா நிறைய வரும். ஹையர் எஜுகேஷன். ஆமா ஆமா, அப்படின்னு ஒரு சைட் வரும். யூடியூப்ல போய் பாருங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இ லைப்ரரி, அந்த என்ன சொல்றது, நம்ம டெபாசிட்டரி சிஸ்டம்ஸ் இருக்கு. நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் இப்ப வந்திருக்கு இல்லையா? எப்படி சேட்டலைட்ஸ் மூலமா எப்படி சொல்லி தராங்க. இந்த ஷோத்கங்காங்கிறது நம்ம இந்த சைட்குள்ள போனோம்னா என்ன நாலேஜ் வேணா எடுத்துக்கலாம், புக்ஸ் எடுத்துக்கலாம், லைப்ரரிஸ் இருக்கலாம், இ லைப்ரரிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? அது ரிலேட்டடா இருக்கு நிறைய. அது ஏன் அப்படின்னாக்க வேற சப்ஜெக்ட்ல வந்துரும். அது அந்த நம்ம இன்னொன்னு என்னமா வரும், டீச்சிங் ஆப்டிடியூடோட வந்துரும் அதுல. சரியா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தப்பட்டது தான் அதுல வந்துரும். இ இனிஷியேட்டிவ்ஸ்லாம் அதுல வந்துரும். அதனால உங்களுக்கு நான் சப்ஜெக்டா கொடுக்கல. ஆனா இ இனிஷியேட்டிவ்ஸ் இன் ஹையர் எஜுகேஷன்ங்கிறது ஒரு சாப்டர் வரும் யூடியூப்ல. அது எல்லாரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல இருந்து स्वागत है आपका चैनल की ग्रुप ऑफ इकोनॉमिक्स में। என்னமா आज हम डिस्कस करेंगे एनटीए यूजीसी नेट। யாரோ ப்ளே பண்ணி பார்க்கணும். ஓகேமா, ஓகே அருணாமா, கன்க்ளூட் பண்ணிக்கலாம்டா. ஓகேமா. வாழ்க ஓகேமா, வளமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஹையர் எஜுகேஷன் இந்த 2 கொஸ்டின்ஸ்மே நான் கூகுள் கிளாஸ் ரூம்ல போஸ்ட் பண்ணிடுறேன். யூ கேன் ஒர்க் ஆன் இட். ஒரு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துட்டு நீங்க 12 to 1 o'clock அதை ஒர்க் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சாரதாம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஆல். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.